கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரைக்கும், அதே போல வெளிப்படுத்தும் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். ஆமென். இங்க பாருங்க, இது 7வது அதிகாரத்துல நம்ம சரியா எதை குறிச்சு பாக்குறோம்னு சொன்னா 1,44,000 பேரை குறிச்சு நம்ம பாக்குறோம். நம்ம வேதத்தை வெளிப்படுத்தும் விசேஷம் ஆர்டரை பார்த்திருக்கிறோம். அதுல 6வது அதிகாரத்துக்கும் 8வது அதிகாரத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரீச் தான் 7th சாப்டர். 6வது அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? கவனிங்க. 6வது அதிகாரம் எதை குறிச்சு பேசுதுன்னு 6 முத்திரைகளை குறிச்சு பேசுது. 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் 7வது முத்திரையை குறிச்சு பேசுது. 8வது அதிகாரத்தின் பிற பகுதிகள் ரிமைனிங் பார்ட்ஸ் எதை குறிச்சு பேசுதுன்னா எக்காலங்களை குறிச்சு பேசுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதுல பிரத்யேகமா 7வது அதிகாரம் எதை குறிச்சு பேசுதுன்னு சொன்னா 1,44,000 பேர் முத்திரையிடப்படுதலை குறிச்சு பேசுது. யார் 1,44,000 பேருன்னா யூதர்கள் இல்லைங்களா? சிறிய பென்யமீனுக்கு அடையாளமா இருக்கிற யூதர்கள் இல்லைங்களா? அப்ப அவர்கள் வருகிறது என்ன இடத்துல? இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லப்படுது. இவைகளுக்கு பின்புனா 6வது முத்திரைக்கு பின்பு 6வது முத்திரை நிகழ்வுகள் 6வது அதிகாரத்துடைய கடைசி வசனத்தோட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த முத்திரையில என்ன நடக்குதுன்றத விஷயத்தை குறிச்சா பேசுது. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். இல்லைங்களா? அப்ப பூமியில இருக்கிற அந்த காற்றுகள் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா வார்ஸ், யுத்தங்களுக்கும் கலகங்களுக்கும் அடையாளமா இருக்குது. இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அது கீழே பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். இது யாருன்றது நமக்கு தெரியும், கிறிஸ்து. அவர் கிழக்குல இருந்து வருவாருன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா? அப்போ முத்திரை ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் அப்படின்னு சொன்னா, முத்திரை கோல் சொன்னா அந்த ராட் அப்படின்னா அந்த காலத்துல முத்திரை எடுத்துக்கு நம்ம அந்த காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அந்த முத்திரையின் தூதன் வந்து கிழக்குல இருந்து புறப்பட்டு வராரு. அவர் என்ன சொல்றாரு? உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியிலிருந்து சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரை நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானம், பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூறினார். அவன் அப்போ பூமியில இந்த வார்ஸ் ஃபைனலைஸ் ஆகும், பூமி அழியாம இருக்கிறதுக்கு, போர்கள்னால் அழியாம இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த தூதன். யாரு? இங்க சொல்லப்பட்ட முத்திரையின் தூதன். இந்த முத்திரையின் தூதன் தான் என்ன சொல்லப்படுறாரு? கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து 4 தூதர்களை பார்த்து, தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளை அடையாளம் போட்டு தீர்ற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க, அழிவை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அதான் இங்க சொல்லப்படுது. அப்ப முத்திரை கோளுடைய தூதன் தான் என்ன பண்றாருன்னு சொன்னா அழிவை நிப்பாட்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனம் அதுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன். 9வது அதிகாரம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இது எங்க சொல்லப்படுது சொன்னா 5வது 6வது எக்காலத்தின் கீழே நடக்கிற விஷயத்தை குறிச்சு இங்க பேசுது. 6வது எக்காலத்தின் கீழே நடக்கிற விஷயத்தை குறிச்சு பேசுது. வெட்டிகளுக்கு ஒப்பான அந்த மிருகங்கள் புறப்பட்டு வந்து முத்திரையை தரித்திராதவர்களை சேதப்படுத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்படுற காரியத்தை குறிச்சு பேசுது. 9வது அதிகாரத்துல 1வது வசனம் எதை குறிச்சு பேசுதுன்னு சொன்னா அங்க 5வது எக்காலம், 6வது எக்காலத்தை குறிச்சு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வாட்சி 5 6வது எக்காலத்தை குறிச்சு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வாசிக்கிறோம் அந்த காரியத்தை குறிச்சு. 5வது எக்காலத்தின் கீழாக பாதாள குழி திறக்கப்படுறதை குறிச்சு நம்ம பார்த்து கொண்டு வரோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எனவே இன்னைக்கு முத்திரை குறிச்சு தான் பார்க்க போறோம். இதனால முத்திரை ரொம்ப பிரத்யேகமா இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியை குறிச்சு பார்த்தோம். பரிசுத்த ஆவி தேற்றற வல்லவனா இருக்கிறார். பரிசுத்த ஆவி உடன்படிக்கையா இருக்குது. பரிசுத்த ஆவி முத்திரையா இருக்குது. பரிசுத்த ஆவி வேற என்னவா சொன்னோம்? உடன்படிக்கையா இருக்குது. பரிசுத்த ஆவி இளைப்பாறுதலா இருக்குது இல்லைங்களா? பரிசுத்த ஆவி அட்டானி, அவர் என்ன இருக்கிறார்? நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரா இல்லைங்களா? இந்த மாதிரி பரிசுத்த ஆவியுடைய வெவ்வேறு நிலைகளை பார்த்தோம். பரிசுத்த ஆவி அடையாளமா இருக்குது நம்ம பார்த்தோம். அப்போ இன்னைக்கு அதுல ஒரு சின்ன
ஆஸ்பெக்ட்ல எடுத்து வார்த்தையை தியானிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாம் கண்கொள்ள முடியலாம். வார்த்தையை பேசும்படிக்கு எங்களை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த நம்முடைய கிருபைகளுக்காய் இரக்கத்துக்காய் கூட நன்றி. அப்பா, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். அப்பா, நீர் பேச போகிற தயவுகளுக்காய் நன்றி. அப்பா, மீண்டுமாய் அந்த முத்திரையின் தூதன் இறங்கி வந்திருக்கிறார். அப்பா, ஏனென்றால் முத்திரையிடப்பட வேண்டிய 11வது மணி ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக 1,44,000 பேர் முத்திரையிடப்பட போறாங்க ராஜா. அந்த 11th hour people நாங்களா இருக்கிறோம். எங்களை முத்திரையிடும்படிக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறார். அதற்காக கூட நன்றி ராஜா. அந்த முத்திரையின் தூதனை தொடர்ந்து நியாய தீர்ப்பானது வெளிப்பட்டிருக்கிறது. மீண்டுமா 63 ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சல்ஸ், சுப்ரீம் ஜட்ஜ் இறங்கி வந்திருக்கிறார். அப்பா, முத்திரையின் தூதனோடும் கூட முத்திரையின் தூதனும் சுப்ரீம் ஜட்ஜும் ஒன்றா கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக கூட நன்றி கர்த்தாவே. அப்பா, அந்த தேவனுடைய ஜனங்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாள் இந்த கால செய்தியின் கீழாய் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அதற்காக கூட நன்றி. அப்பா, இந்த முத்திரை தரித்திராதவர்கள் மிருகத்தின் முத்திரைக்குள்ள ஆக்கப்படுவாங்க. அவர்களை சேதப்படுத்துவதற்கு அந்த தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமா அதில் அந்த தப்பித்து நாங்கள் நித்தியத்துக்குள்ளாய் போக இளைப்பாற கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல அப்பா, இங்க கேட்கிற செய்தியை கேட்கிற ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பிரசனம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது இப்படி வந்திருப்பது நேரம் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, இந்த கால வேளையில மீண்டும் ஒரு உங்களோடு கூட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம சரியா கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறித்து பார்த்தோன்றதுல இதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாட்கள்ல முத்திரையிடப்படல்ன்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டியதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஃபாஸ்டா வரணும். நான் செய்தியை நான் அடிக்கடி எடுத்திருக்கிறேன். அதுல இருந்து ஒரு டர்ன் எடுத்து இன்னும் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களோட கூட இருப்பாராக. உங்களுக்கு புரிஞ்சுங்க சகோதர சகோதரியே, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலும் சரி 17வது அதிகாரத்திலும் சரி மிருகத்தின் முத்திரையை பத்தி சொல்லப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? எதை குறித்து சொல்லப்படுது? மிருகத்தின் முத்திரையை குறித்து சொல்லப்படுது. இல்ல, மிருகத்தின் முத்திரையை கொண்டு வர்றது யாருன்றது நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல இருக்கிற 2வது மிருகம் என்னவா இருக்குது அப்படின்னா அது அமெரிக்காவா இருக்குது. புரோட்டஸ்டாண்டுகளா இருக்கிறாங்க. அந்த புரோட்டஸ்டாண்டுகள் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த முந்தின மிருகத்துக்கு சிறுத்தையை போல இருக்கிற ஒரு மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை ரெடி பண்ணுவாங்க. அதான் WCC-யா இருக்குது. அப்ப அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சொன்னா தண்டிக்கப்படுவாங்க. மிருகத்தையும் வணங்கி முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப அந்த முத்திரையை கொண்டு வர்றது அமெரிக்காவா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? நமக்கு அதுக்கு அடையாளமா தான் முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு இல்லைங்களா? அதுக்காக தான் அமெரிக்காவில ஒரு போப் எழுப்பி இருக்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனப்படி அது நிறைவேறி கொண்டிருக்குது இல்லைங்களா? அமெரிக்கா இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னு சொன்னா மேலதான் நல்லா இருக்குதுன்னு சொன்னா உள்ள என்ன பண்ணுங்க சொன்னா அது எரிமலை போல ஒன்றுமில்லாததா இருக்குது. அது உள்ள பினான்சியலா ரொம்ப கிரைசிஸ்ல போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அது எப்படியாவது ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொல்லி வர்ற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அதை ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல முடிவா அது போப்போட இணைஞ்சி யூதர்களோட கூட உடன்படிக்கை போவாங்க இல்லைங்களா? உலகத்துடைய அமைதிக்கும் உலகத்துடைய பொருளாதாரத்துக்கும் எங்க போய் நிப்பாங்க சொன்னா கடைசியா யூதர்கிட்ட போய் நிப்பாங்க. யூதர்களோடு கூட உடன்படிக்கை போடுவாங்க. யாரு உடன்படிக்கை போடுறது? போப்புடைய ரோமாபுரி உடன்படிக்கை போடும். ஆனா இது யாருக்காக நடக்குதுன்னு சொன்னா அமெரிக்காவுக்காக நடக்கும் இல்லைங்களா? அப்போ நடக்கிறதுக்கு தான் அங்க WCC உருவாக்கப்படும் இல்லைங்களா? அப்போ இங்க இஸ்ரேல்ல தேவாலயம் இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஓமர் மஸ்ஜித் இருக்குது இல்லைங்களா? ஓமர் மஸ்ஜித் பாருங்க, அதை தான் நாங்க காட்டுறோம் பாருங்க. அந்த இடத்துல சாலமனுடைய தேவாலயம் இருந்துச்சு. சாலமனுடைய பலிகள் அங்கதான் செலுத்தப்பட்டிருந்துச்சு. கிபி 70 அந்த பலியானது நிறுத்தப்பட்டுச்சு. பாலாக்கு மறுவிருப்பு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. கிபி 600-700 பாலாக்கு மறுவிருப்பு 600 ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. ஓமர் மஸ்ஜித் அங்க நிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப பாலாக்கு மறுவிருப்பு போயிட்டு தேவாலயம் திரும்ப அங்க ஸ்தாபிக்கப்படும். நமக்கு தீர்க்க தரிசனத்தின்படி இல்லைங்களா? ஸ்தாபிக்கப்படுறதா ஒரு உடன்படிக்கையை என்ன பண்ணுவான், அந்தி கிறிஸ்துவானவன் யூதர்களோடு கூட போட போவான் இல்லைங்களா? அப்ப ஒரு எண்ட் ஆகும்போது பணம் எல்லாம் அவன் பக்கம் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் உடன்படிக்கையை முறித்து போடுவான். உடன்படிக்கை முறித்து போடுவாங்க. ஆலயம் பலி ஸ்டார்ட் ஆகுது. பலி ஸ்டார்ட் ஆகி பலியான தடுக்கப்படும்.
சரி, கவனிங்க சகோதரி சார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேஸ்ல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒன்று பின்ன ஒன்றாக என்ன பண்றது செய்து கொண்டிருக்குது. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து என்ன பண்றான்னு சொன்னா, அமெரிக்கா வந்து கிரீன்லாண்டை பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்றா பார்த்து கொண்டிருக்கிறான். எதுக்காக? அங்க என்ன இருக்குது? எண்ணெய் வளம் அங்க இருக்குது. அதை பிடிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன். இது தீர்க்கதரிசி ப்ராபஸியை முன்னாடி நேர சொல்லி கொண்டிருக்கிற காரியங்களை நிறைவேறி கொண்டிருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அமெரிக்கா வந்து டோட்டலா வந்து பினான்சியல் டிப்ரெஷனுக்குள்ள, பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போய் கொண்டிருக்குது. அதை சரிப்படுத்துறதுக்கு யாரால முடியாது. உலகம் வந்து அதுவே 2008க்கு அப்புறம் உலகம் வந்து பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள போயிடுச்சு. எதுமாய் தூக்கி நிறுத்தணும்னு பார்த்தாலும் நிறுத்த முடியாது. அதுக்காக தான் அங்க போய் நிக்கிற இடம் என்ன இருக்குது? போப் இன் ரோமா பிரிக்கிற நிப்பாங்க. ஏன்னா வால் ஸ்ட்ரீட்டுடைய உலகத்துடைய பொருளாதார சந்தை, உலக பொருளாதார சந்தை எங்க இருக்குது? வால் ஸ்ட்ரீட்ல இருக்குது. அதை நிர்வகிக்கிறது, உலகத்துடைய பணம் அதிகப்படியா யார்கிட்ட இருக்குது? யூதர்கள் இடத்துல இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் எண்ட் டைம்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ். உங்களுக்கு புரியும்படிக்க நான் சொல்றேன். பொருளாதார உலக சந்தை இருக்குது இல்லைங்களா? உலக சந்தை உங்களுக்கு எளிமையா புரியும் சொல்லலாம். கோல்டு ரேட் ஏன் எப்படி ஏறுது? கோல்டு ரேட் ஏறுதா? கோல்டு ரேட் இறங்குதா? எப்படி இறங்குது? எங்கேயோ யாரோ ஒருத்தர் பண்ணாதானே ஏறும். திடீர்னு கோல்டு கம்மியாயிடுச்சு, ஏறிடுச்சு நம்ம பேசுறோமா இல்லைங்களா? விலைவாசிகளை ஏற்றம் இறக்கும் எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப எதுக்குன்னு சொன்னா, எதுக்கு ரேட்டை ஏத்துறாங்க அப்படின்னா, தேவைகள் இருக்குது, நீட்ஸ் இருக்குது. அந்த நீட்ஸை சரிப்படுத்துறதுக்காக ஏத்துறாங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். ஆனாலும் அவங்க நீட்ஸை வந்து தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாம முடிவா போய் செய்யற நிக்கிற இடம் போப்பின் ரோமாபுரியிட்ட போய் நிப்பாங்க. அங்கதான் வந்து ஒரு WCC உண்டாக்கப்படும் இல்லைங்களா? அப்போ இது முந்தின மிருகமாகிய ரோமுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னா WCC உண்டாக்கும். மறைமுகமா அமெரிக்காவை ஃபாலோ பண்றதும் இந்த உலக இந்த WCCக்குள்ள போறதும் ரோம வணங்குற மாதிரி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதெல்லாம் நடக்குது. இந்த நேரத்துல சரியா மிருகத்தின் முத்திரையானது போடப்படுது. ஆமென். அப்ப இந்த மிருகத்தின் முத்திரை போடப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய முத்திரையை குறிச்சும் இங்க வசனங்கள் சொல்லுது. சரி, ஒரு ஆர்டர் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு பேட்டர்ன் ஆர்டரை குறிச்சு நான் சொல்றேன். இண்டிவிஜுவலா பேசுறதுக்கு முன்பதாக யுகங்களை குறிச்சு நீங்க புரிந்து கொண்டீங்களா மட்டும்தான் எந்த காலகட்டத்துல வாழ்றோன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். நான் ஒரு செய்தி உங்களுக்கு கூடிய விரைவில் எடுக்க போறேன். நோயிங் ஒரு டைம் ஷிஃப்டிங், அதாவது உங்களுடைய நேரத்தை டைம் ஷிஃப்டிங்க புரிந்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். டைம் ஷிஃப்டிங், டைம் வந்து ஏஜ் ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கிறத என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளணும். காலம் ஒரே காலம் கிடையாது. காலம் என்ன பண்ணுது? மாறிக்கொண்டே இருக்குது. புரிந்து கொள்ளணும்ன்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது, இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது செய்யறோம் அந்த நேரத்தை புரிந்து கொள்ளவில்லை. எந்த மாதிரி நேரம்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்ப மழை காலத்துல வந்து சரி, வெயில் காலத்துல கொடை எடுத்துன்னு போற மாதிரி கதை இது. வெயில் காலத்துல என்ன எடுத்துட்டு போக கூடாது? கொடை எடுத்துட்டு போக கூடாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி வெயில் காலத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? வெயில் காலத்துல லெனின் ட்ரெஸ் போட்டு போறோம், ஃப்ரீ ஆர்டர் போட்டு போறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்லி. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? ಟೈಮ್ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕವಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಜೀವಿಸುವರಾಗಿ ಇರಬೇಕು. ಸತ್ಯத்துல அது மாதிரிதான். அப்ப அது மாதிரி தேவன் அதான் நம்ம யுக சத்தியத்தை விசுவாசி. யுக சத்தியம் சொன்னாங்க டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க வேதத்துல. டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னா ஒரு ஏஜுக்கும் தேவன் ஒரு சத்தியத்தை கொடுத்து, ஒரு செய்தியாளர் அனுப்பி ஒரு சத்தியத்தை கொடுத்து, அந்த சத்தியத்தின் மூலமா அந்த ஜனங்களை எதுக்குள்ள என்ன பண்றாருங்க? வார்த்தைக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. இதுதான் யுக சத்தியம். பைபிள் வந்து யுக சத்தியத்தை பேசுது. உலகம் வந்து கிறிஸ்துவ சமுதாயம் மேஜரா தெரிஞ்சோ தெரியாம ரெண்டா பிரிஞ்சிருக்குது. ஒண்ணு யுக சத்தியம், ரெண்டாவது கவனன்ட் தியாலஜின்னு சொல்லி ஒண்ணு. கவனன்ட் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி தியாலஜின்னு ஒண்ணு இருக்குது. கவனன்ட் தியாலஜின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யுக சத்தியத்தை அடிப்படையா நம்ம விசுவாசிக்கிற தீர்க்கதரிசியா தான் நமக்கு சொல்றாரு. நாங்க யுகங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இப்ப பைபிள்ல கூட ஒரு காலம் இருந்துச்சு. ஆதியாகமத்துல ஆதாம் இருந்த காலம் மனசாட்சியின் காலம். அதுக்கு முன்னாடி அறியாமையின் காலம். அது என்ன காலம்? அது அறியாமையின் காலம், பாவம் இல்லாத காலம் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிரகாமுடைய உடன்படிக்கை வர்ற வரைக்கும் இருந்த காலம் என்ன காலமா இருந்துச்சு? அது மனசாட்சியின்படி வாழ்ந்தா போதும். அங்க என்ன கொடுக்கப்படல? நியாயப்பிரமாணம், சட்டம் கொடுக்கப்படல. அது என்ன காலமா இருந்துச்சு? அறியாமையின் காலம் அல்லது மனசாட்சியின் காலம் இல்லைங்களா? கான்சைன்ஸ், ஏஜ் ஆஃப் கான்சைன்ஸ் சொல்லப்படுச்சு இல்லைங்களா? அவங்களுக்கு எந்த சட்டமும் இல்ல. அதுக்கப்புறம் மோசே வரும்போது அது ஏஜ் ஆஃப் லா, நியாய பிரமாணத்தின் காலம் வந்துச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது கிருபையின் காலம் வந்துச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா புத்திர சுவிகாரத்தின் காலத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்?
என் டைம்ல இருக்கிறோமா இல்லைங்களா? அப்போ இந்த டைம் வந்து ஏஜ் ஷிஃப்டிங்க அடையாளம் சரியா கண்டு கொள்ளணும். அப்ப அந்த நேரத்துல தேவன் சத்தியத்தை கொடுத்து அதுக்கேத்த விதத்துல சபையை நடத்துறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப கவனிங்க சகோதர சகோதரியே, மோசேயின் காலம் வந்து மனசாட்சியின் காலத்தையும் நியாயப்பிரமாண காலத்தையும் பிளெண்ட் பண்ணிச்சு. ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுச்சு? சேர்த்துச்சு. அப்ப அந்த அந்த ஜங்ஷன்ல இருக்கிறவங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்க? அந்த டைமை புரிஞ்சு கொள்ளணும். எந்த நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி புரிந்து கொள்ளாம இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இழக்கப்பட்டு போவாங்க. புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது சின்ன லைன்ல உங்களோட கூட பேசுறேன். அப்போ இயேசு கிறிஸ்துல வந்த ஜனங்க பரிசேயர் சதுசேயர் ஏன் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ள? அவங்க நேரத்தை என்ன பண்ணாங்க? புரிஞ்சுக்கல. அந்த டைம் ஷிஃப்டிங்க, அந்த டைம் ஷிஃப்ட் ஆச்சு. அந்த அந்த காலம் வந்து சத்தியம் ஷிஃப்ட் ஆச்சு. அவங்க நியாய பிரமாணத்துல கிருபைக்கு வர வேண்டியவர்களா இருந்தவங்க நியாய பிரமாணத்திலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடி கிருபைக்கு வர 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 முடியவில்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த டைம் ஷிஃப்டிங்க புரிஞ்சு கொள்ளாதவங்க அவங்க ஸ்தாபனமா மாறிடுவாங்க. ஸ்தாபனம்ன்றது என்னங்க? டினாமினேஷன் இருக்கு இல்லைங்களா? மனுஷனுடைய தாட்ஸ்னால ஏற்படுத்தப்படுற ஒரு காரியம். நம்ம ஸ்தாபனத்தை குறிச்சு பேசியிருக்கோம். ஆர்கனைசேஷன் வேற, ஸ்தாபனம் வேற. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். சரி, கவனி, தயவு செஞ்சு கவனிங்க. உங்களுக்கு இந்த காரியத்தை ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சபை காலம் புறப்பட்டு வந்துருச்சு. சபை காலம் எத்தனை சபை காலம் இருக்குது? 7 சபை காலங்கள் இருக்குது. 7 சபை காலங்கள் எதுக்காகன்றது லாஸ்ட் வீக் நான் பார்த்தோம். கோதுமை மணி நிலத்துல விழுந்து பலன் கொடுக்கிற வரைக்கும் அது 7 சபை காலங்களா பிரிக்கப்படுறது. சபை காலங்கள் கோதுமை மணியின் வளர்ச்சியின் மூலமா காண்பிக்கப்படுது இல்லைங்களா? நிலத்துல விழுந்தா கோதுமை மணி ஜீவன். அது வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா தண்டின் வழியாகவும் பட்டு குஞ்சத்தின் வழியாகவும் இலை வழியாகவும் பூக்கள் வழியாகவும் பாஸ் ஆகி கடைசியில கீழே விழுந்து அதே கோதுமை மணியை ப்ரொடியூஸ் பண்ற அந்த நேரம் இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து மண்ணில விழுந்து மீண்டும் அதே பலவிதமான கோதுமை மணிகளாகிய சபையை உற்பத்தி பண்ணுறதுதான் தேவனுடைய நோக்கம் இல்லைங்களா? அப்ப வசனம் சொல்றது இல்லைங்களா? எதுக்காக ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. இது பூமியில என்ன நோக்கத்துக்காக சிருஷ்டிப்புகள் வந்துச்சுன்னா தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவ சாயல் கொண்ட ஒரு பூமி, ஒரு சந்ததி பூமியை ஆளணுன்ற தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அப்போ தேவ சாயல ஆதாம் எழுந்து போகும்போது அந்த சாயலை கொண்டு வர்றதுக்கு தான் கிறிஸ்து பூமியில வந்தார். இந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, நல்லா கூர்ந்து கவனிங்க. நம்ம புரியாம இருந்தா கூட நான் திரும்ப சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த எண்ட் டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். கவனிங்க, பாருங்க என்ன காரியத்தை குறித்து சொல்றேன்னு சொன்னா, இப்போ தேவனுடைய முத்திரையை குறித்து பாக்குறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்த விசேஷம் இது சரியா இந்த அதிகாரங்கள் வாயிலா இருக்கிற விஷயத்த சின்ன லைனா நான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுது? பத்முத்தி தர்ஷனத்தை குறிச்சும் கிறிஸ்துடைய 7 விதமான மகிமை குறிச்சு பேசுது. 2வது அதிகாரம் நான் உங்களுக்கு சாட் போட்டு கொடுத்துருக்கேன். எதுக்கு சாட் வீட்டுல வச்சிருக்கிறீங்க? சபை காலங்கள் 2, 3 சபை காலங்களை குறிச்சு பேசுது. 3வது அதிகாரம் சார் 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் பரலோகம் திறக்கப்படுதலையும் பரலோக சிங்காசனத்தை குறிச்சு பேசுது. 5வது அதிகாரம் ஆட்டுக்கோட்டையானவர் முத்திரைகள் புஸ்தகத்தை வாங்குறத குறிச்சு பேசுது. 6வது அதிகாரம் முத்திரைகள் திறக்கப்படுதல், 6 முத்திரைகள் திறக்கப்படுதலை குறிச்சு பேசுது இல்லைங்களா? 7வது அதிகாரம் 1,44,000 பேர். 8வது அதிகாரம் 7வது முத்திரையும் மீதமாய் இருக்கிற அதிகார வசனங்கள் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பிடிச்சி 9வது அதிகாரம் கடைசி வரைக்கும் 6 எக்காலங்கள் குறிக்கப்படுது இல்லைங்களா? 10வது அதிகாரம் பல்லமல்ல தூதனுடைய வருகையும் 11வது அதிகாரம் கைகோலுக்கு ஒப்பான அளவுகள் கொடுக்கப்பட்டு யோவான் அழக்கிறதும் 2 சாட்சிகளும் 7வது எக்காலம் இருக்குது. 3 காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? 12வது அதிகாரம் சூரியனில் நின்ற ஸ்திரீ, 13வது அதிகாரம் 2 மிருகங்கள் இல்லைங்களா? 14வது அதிகாரம் என்ன இருக்குது? 3 தூதுகளையும் அறுவடையின் தூதனை குறிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் கோப கலசங்கள், 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் மகாவேசியும் அவளுக்கு வருகிற ஆக்கினையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்புறம் 19வது அதிகாரம் எதை குறிச்சு சொல்லுதுங்க? அர்மகதோன் யுத்தத்தை குறிச்சு சொல்லுது. 1000 வருட அரசாட்சியை குறிச்சு சொல்லுது இல்லைங்களா? அப்புறம் 21வது அதிகாரம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறிச்சியும் புதிய எருசலேமை குறிச்சு சொல்லுது. சரி, அது புதிய வானம் புதிய பூமியை குறிச்சும் 22 அதிகாரம் புதிய வானம் புதிய பூமியில அமைய போகிற அந்த நகரத்தை குறிச்சு சொல்லப்படுது இல்லைங்களா? இதுதான் ஆர்டர். அந்த தேவாலயத்தை குறிச்சு சொல்லப்படுது. இதான் ஆர்டர். நம்ம எங்க பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா 7வது அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம். எதை எடுத்திருக்கிறோம்? 7வது அதிகாரத்துல முத்திரையின் தூதனை குறிச்சு முத்திரை கோலக்கூடிய தூதனை குறிச்சு சொல்லப்படுது. சரி, ஒரு சின்ன ஆர்டர் சொல்றேன், கவனிச்சுட்டு கொண்டே வாங்க. கவனிங்க, இந்த முத்திரைன்னு சொன்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன லைன் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம் நினைக்கிறேன். முத்திரை, வாட் இஸ் மீன் பை சீல்? சீல்னா என்ன? இங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க பாருங்க. ஏற்கனவே நான் வாட்ச பகுதியை காரியத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 9வது அதிகாரம்.
பின்பு அவரின் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்பாக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கடவுள் என்று சொன்னார். அப்போ இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை கைகளை பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியாய் புறப்பட்டு வந்தார்கள். இது எதுக்காக சொல்லப்படுது? இந்த ஆர்டரை நீ புரிஞ்சு நான் சொல்ற கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த காலத்துல வாழ்ந்தவர்? பழைய ஏற்பாட்டுல சிறையிருப்பின் நாட்கள்ல வாழ்ந்தவர் இல்லைங்களா? பழைய ஏற்பாடுடைய ஆர்டர் எப்படி இருக்குது? முதல் 5 புத்தகங்கள் வந்து நியாய பிரமாண காலம் இல்லைங்களா? ஆதியாகமம், யாத்திரை, லேவியராகமம், என்னாகும், உபாகமம் இதை குறிச்சு பேசுது. சிருஷ்டிப்பிலிருந்து தொடங்கி இஸ்ரேல் ஜனங்க யோர்தான் வரைக்கும் நெருக்கிறது தான் உபாகம புஸ்தகம் இல்லைங்களா? யோசுவா தேசத்துக்குள்ள கொண்டு வருகிறார் யார 12 கோத்திரத்தை. அப்புறம் நியாயாதிபதிகள் எதை குறிச்சு பேசுது? நியாயாதிபதிகள் தேசத்தை ஆளுகிறத குறிச்சு பேசுது. 1 சாமுவேல்ல இருந்து புடிச்சு 4ஆம் புஸ்தகம் வரைக்கும் ராஜாக்களின் காலம். கரெக்டுங்களா? சாமுவேல்ல தாவீது ராஜா தொடங்கி கடைசியா வந்து சிதேக்கியா வரைக்கும் ராஜாக்களின் காலம், சிறையிருப்புக்கு போகிற காலம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களும் இந்த 2 தாவீதின் வம்சம் ராஜ்யங்கள் 2ஆ பிரிக்கப்படுதா? ஒன்று வடராஜ்யம், இன்னொன்று தென் ராஜ்யம் பிரிக்கப்படுது. 2ம் சிறையிருப்புக்குள்ள போறாங்க. ஒன்று அசிரியாவுக்கு, இன்னொன்னு பாபிலோனுக்கு சிறையிருப்புக்குள்ள போறாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போகும்போது. அப்போ தென் தேசமாகி யூத ராஜ்யம் சிறையிருப்புக்குள்ள போகும்போது, சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது நடக்கிற விஷயம் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீ வாட்சி பாருங்க. ரொம்ப டீப்பான விஷயங்கள், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல ஒரு காரியத்தை 9ஆம் அதிகாரம் எதுக்காக குறிச்சு பேசுதுன்னா, அந்த முதல் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல பின்பு ஒரு காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தின் விசாரிப்பக்காரர் சங்கரிக்கும் ஆயுதம் அந்த கைகளில் பிடித்துக் கொண்டு வர கடவுள்கள் சொன்னார். இந்த எசேக்கியேல் எந்த காலத்தை வாழ்ந்த தீர்க்கதரிசின்னு சொன்னா, சிறையிருப்புக்குள்ள வாழ்ந்த தீர்க்கதரிசி. பாபிலோன் சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 70 வருஷம் சிறையிருப்பு நேரத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசி. பாபிலோன் சிறையிருப்புல வாழ்ந்த 2 தீர்க்கதரிசிகள் யாரு? ஒன்று தானியேல், 2வது நெகேமியா. கிடையாது, தானியேலும் எசேக்கியேலும். சிறையிருப்புக்கு அப்புறம் வாழ்ந்தவர் தான் நெகேமியா எல்லாம். சரி, புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாரு சொன்னா, 3 சிறையிருப்புகள் 3 ஸ்டெப்ல நடந்துச்சு. ஒன்று கிமு 606ல ஒரு டைம் நடந்துச்சு. 2வது 598ல ஒன்னு நடந்துச்சு. 3வது நான் எல்லாம் சாட்ல கொடுத்துருக்கிறேன். நீ சாட் எதுக்கு வீட்டுல வந்து எதுக்கு மாற்றீங்கன்னு தெரியல. ஒரு டைம் நீ பாத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 3வது 587ல நடக்குது. புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப முதல் சிறையிருப்புல போன நபர் தான் இந்த தானியேல். 2வது சிறையிருப்புல போனவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் அங்க சிறையிருப்புல இருக்கும்போது 6ஆம் வருஷத்துல நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுது இந்த இடத்துல. இந்த 8வது அதிகாரமும் 9வது அதிகாரம் நீங்க வாட்சி பாருங்க, வீட்டுல போய் வாட்சி பாருங்க. அப்போ இன்னும் தேவாலயம் முழுசா அழிக்கப்பட்டாம இருக்குது. 587ல தான் தேவாலயம் முழுசா, யூதரோட தேவாலயம் அழிக்கப்படுது. முதலாம் சாலமோன் கால கட்ட தேவாலயம் அழிக்கப்படுது. இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்து சாலமோன் கட்டின தேவாலயம் கிடையாது. புரிஞ்சுங்களுக்கு? 70 வருஷத்துக்கு அப்புறம் செருபாபேல் அப்படின்றவங்க வந்து கட்டின தேவாலயம். அததான் ரெனோவேஷன் பண்ணி இவர் நம்ம ஏரோதால ரெனோவேட் பண்ணி இயேசு கிறிஸ்து காலத்துல தேவாலயம் அதுதான். சரி, இப்ப கவனிங்க. இங்க சொல்லப்படும் போது சிறையிருப்பின் நேரத்துல சரியா 2வது சிறையிருப்புக்கும் 3வது சிறையிருப்புக்கும் சென்டர்ல இந்த 8ஆம் அதிகாரம் பிளேஸா இருக்குது. என்னால பேசாதுன்னு சொன்னா, தேவன் ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு கொண்டு வர்றார். கவனிங்களா? நியாய தீர்ப்பு கொண்டு வர்றார். அவங்க கீழ்ப்படிவாங்களான்னு பாக்குறாரு. கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. 2வது நியாய தீர்ப்பு கொண்டு வர்றார். முதல்ல 606ல ஒரு நியாய தீர்ப்பு நடந்துச்சு நேபுகாத் நேச்சாரால. 2வது சிறையிருப்பு, 2வது நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு கீழ்ப்படியாம போனதுனால காரணத்தால. BC 598ல அதுக்கப்புறமா கீழ்ப்படியாம போகும்போது BC 587 587வது வருஷத்துல டோட்டலா என்ன போச்சு? எருசலேம் அழிக்கப்பட்டு போச்சு. அந்த நேரத்துல நடக்கிற விஷயம் தான் இது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நம்ம வசனம் வாசிச்சோமா இல்லைங்களா? இப்போ வேத பகுதியில் வாசிச்சோமா இல்லையா? உங்களதான் கேட்கிறேன். வேத பகுதியில் வாசிச்சோமா? என்ன புரிஞ்சு உங்களுக்கு வேத பகுதியில் வாசிச்சது? நான் உங்களதான் கேட்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேத பகுதியில வாசிச்சீங்களா? எல்லாருமே கேட்டீங்களா? சொல்லுங்களேன், தயவுசெய்து சொல்லுங்களேன். வேத பகுதியில வாசிக்கும் போது கேட்டீங்களா இல்லையா? என்ன புரிஞ்சு? அந்த அதிகாரம் முழுசா நீங்க தான் வாசிச்சீங்க. என்ன புரிஞ்சு? என்ன புரிஞ்சு? நீங்க தான் பிரதர் வாசிங்க. இப்போ உங்களதான் வாசிக்க சொல்ல. எதுக்கு வாசிக்க சொல்றேன் நானு? சரி, அப்புறம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க தான் வாசிச்சீங்க. இப்போ திரும்ப பாருங்க. 8ஆம் அதிகாரம் சரி, 9ஆம் அதிகாரம் நீங்க தான் வாசிச்சீங்க. 9ஆம் அதிகாரம் எதை குறிச்சு பேசுதுன்னு சொன்னா, இவர் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல அவர் வீட்டுல இருக்கும்போது
பிரபுக்கள்லாம் வந்து இந்த யூத ராஜ்யத்தின் பிரபுக்கள் உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் இவரை ஆவியில போய் ஜெருசலேமுக்கு கொண்டு போறார். கவனிங்களா, ஆவியில எங்க கொண்டு போறார்? ஜெருசலேமுக்கு கொண்டு போய் ஜெருசலேம் வடக்கு வாசல் வழியா கொண்டு போறார் உள்ள. பாருங்க அது கீழே நீங்க வாட்சா உங்களுக்கு 8ஆம் அதிகாரத்தை வாசிங்களா. 8ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 8. 1வது வசனம் பாருங்க. 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது யூதாவின் மூப்பர்களின் உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. கவனிங்களா, இங்க கவனிங்க. அப்போ 8ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அவர் சிறையிருப்புக்குள்ள இவரு எசேக்கியேல் இருக்கிறார். அவர் எத்தனாவது சிறையிருப்புல வந்தவரா சொன்ன? 2வது 598க்கு அப்புறம் வந்தவர் இல்லைங்களா? அப்போ அந்த சிறையிருப்புடைய 6ஆம் வருஷத்துல அப்படின்றார் இல்லைங்களா? 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிறவரை கண்டேன். அது கீழே நீங்க பார்க்கும்போது இங்க சொல்லப்படுது பாருங்க, என்ன சொல்லப்படுது? 3ஆம் வசனம், கையை போல தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கு வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடக்கு திசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ தேவன் இந்த தீர்க்கதரிசியை டிரான்ஸ்பர் பண்ணி எங்க கொண்டு போறார்? அங்க பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்க பாருங்க, அங்க பார்த்தா உங்களுக்கு புரியாது. தேவாலயத்துக்கு, பாபிலோன்ல கொண்டு போய் தேவாலயத்துக்கு காட்டுறாரு. இன்னுமா சிறையிருப்புக்கு அப்புறமும் ஜனங்களும் கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அப்ப அதை காட்டி தேவன் அந்த இடத்துக்கு அழிவை கொண்டு வர்றாரு. அப்ப தீர்க்கதரிசி நமக்கு செய்தி கொடுத்திருக்கிறார், தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்காம என்ன பண்ண மாட்டாரு? நியாய தீர்ப்பை கொண்டு வர மாட்டாருன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ நியாய தீர்ப்பு கொண்டு வர்றதா, தேவன் கடைசி நியாய தீர்ப்பு கொண்டு வர்றதா, எருசலேம் மேல பாபிலோனியர்களால நியாய தீர்ப்பு கொண்டு வர்றதா இங்க காட்டப்படுது. நீங்க அது கீழே அப்படியே வச்சுனே வாங்க, இங்க சொல்லப்படுது. இது கீழே முக்கியமா பாருங்க என்ன சொல்லப்படுது. இது கீழே முக்கியமான வசனம் 16வது வசனம், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலின் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தன் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தன்னுடைய முதுகை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை அனுசரித்தார்கள். அப்போ இங்க வடக்கு திசையில காட்டுறாரு எருசலேம் தேவாலயம். எல்லாரும் கவனிங்க, எருசலேம் தேவாலயம் இப்படி இருக்கும். இதான் ஈஸ்ட் சைடு. எது ஈஸ்ட் சைடு? இதான் கிழக்கு நோக்கி இருக்கும். கிழக்கு நோக்கி இருக்கும். வாசல்ல கிழக்குல இருந்து உள்ள வரணும். மேற்குல தான் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னா இது இருக்கும். எதுங்க? மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? அப்படிதான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கும். கவனிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதான் நீங்க யாத்திரையாம புஸ்தகத்துல வாச்சாலும் சரி, ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசல் கேட் வந்து கிழக்குல இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? வடக்குல இந்த சைடு பாபிலோன் சிறையிருப்பு கொண்டு வந்து வடக்குல நடக்குது. புரிஞ்சுக்கணும் நல்லா. இந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்றேன், வடக்குல நடக்குது. உங்களுக்கு அது இந்த மேப்பை காட்டினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்களேன், நான் காட்டுறேன். இதான் ஆர்டர். இதான் கிழக்கு பகுதியில் இப்படி இருக்கும். உங்களுக்கு இதே போல காட்டியிருக்கேன் நானு. கிழக்கு பகுதியில தான் உள்ள என்ட்ரு வர மாதிரி இருக்கும். இது வெஸ்ட் சைடு, இது சவுத் சைடு, இது நார்த் சைடு. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? தேவன் எசேக்கியேலை எந்த சைடு கொண்டு வந்தாரு? நார்த் சைடு கொண்டு வந்தார். பார்த்தோமா இல்லை? இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் வடக்கு பகுதியில உள்வாசல், வெளியில எருசலேமுடைய கேட்டு, அதுக்கப்புறம் தேவாலயத்தோட கேட் வழியா உள்வாசலுக்கு கொண்டு வந்தார். புரிஞ்சா இல்லைங்களா? தயவுசெய்து பாருங்களேன். உள்வாசல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பலிபீடத்துக்கும் இந்த கேட்டுக்கும் சென்டர்ல இங்க நிக்க வைக்கிறாரு. இங்கதான் 25 புருஷர் கிழக்கு நோக்கி பார்த்து சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. தேவனை சந்திக்கிறது மேற்கு நோக்கி சந்திக்கணும்.
அதுதான் உங்களுக்கு நான் காட்டின ஒரு விஷயம். எதுக்காக சொல்றேன்னா, இவ்வளவு வேத பாடமா நான் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் வர்ற விஷயம் முத்திரையை குறிச்சு பேசுறதுக்கு இந்த லைன் எடுக்கிறேன். புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ 9வது அதிகாரம் வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்றார். இப்போ இது எல்லாமே எசேக்கியேலுக்கு எதுல இருக்குன்னா தர்ஷனத்துல நடக்குது. இப்ப இங்க அருவருப்புகள், எருசலேம் தேவாலயம் முழுசும் அருவருப்புகள் இருக்கு. நீங்க வாட்சிங்கன்னா தெரியும், தம்மூசுக்காக அழுகிற ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய வணங்குற கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் உள்நடையில அருவருப்பை உண்டாக்குற விக்கிரகம் தேவாலயத்துல வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ 2000 சிறையிருப்பு 3000 சிறையிருப்புக்கு நேரத்துல நடக்குது இந்த விஷயம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, அந்த கால தீர்க்கதரிசியை எசேக்கியேலை கொண்டு போய் அதெல்லாம் காட்டி நியாய தீர்ப்பு எப்படி வருதுன்றத காட்டுறார். இது எண்ட் டைமுக்கு ஒரு பேட்டர்னா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? பேசுற வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எப்பொழுதுமே ஒரு நியாய தீர்ப்பு வரும்போது நியாய தீர்ப்புன்றதாக எச்சரிப்பின் செய்தியை தேவன் அனுப்புறார். எனக்குதான் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பாயிண்ட் தான் இங்க காணப்படுது. எப்படி முத்தரிக்கப்படுது, எச்சரிப்பின் செய்தியை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி முத்தரிக்கப்பட்டாங்க அப்படின்றத குறிச்சு பேசுது. இப்போ இந்த எச்சரிப்பின் செய்தி யார் மூலமா இவங்களுக்கு வந்துச்சு? இந்த ஜனங்களுக்கு தெரியுமா யார் மூலமா வந்துச்சுங்க? இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும்போது எச்சரிப்பின் செய்தி எசேக்கியேல் தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி மூலம் வந்துச்சு. எரேமியா தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்டு நகரத்துல இருக்கிற பாவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை முத்தரிக்கிற காரியம் தான் எசேக்கியேல் காலத்துல நடந்துச்சு. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா சிறையிருப்பின் காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த எச்சரிப்பின் தீர்க்கதரிசி தான் எரேமியா தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சிறையிருப்பு நேரத்துல வாழ்ந்தவர் தான் எசேக்கியேலும் தானியேலும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கதான் சொல்லப்படுது, என்ன காணப்படுது, என்ன சொல்லுது, அவர் இங்க என்ன சொல்லப்படுது, கீழே முக்கியமான விஷயத்தை மட்டும் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கு பார்த்த உயர்ந்த வாசலின் வெளியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்த தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்ட வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். கணக்கனுடைய மைக்கூடுனா என்ன? ஆன் ஆஃப் த இங்க்னு சொல்லப்படுது. அப்படின்னா கணக்கன் சொன்னா அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, என்ன சொல்றது, அந்த காலத்துல பெரிய பெரிய ஜமீன்தார்லாம் ஆடிட்டர் மாதிரி ஆட்களை வச்சிருப்பாங்க, கணக்கு பாக்குறவங்க. அந்த லேண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க, அந்த கணக்கன் சொல்லப்படுது. புரிஞ்சா உங்களுக்கு? அவன் என்ன பண்ணுவாங்க, கணக்கை எழுதுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல பேப்பரை சுருள வச்சிருப்பாங்க, மைய வச்சு மை கூடு வச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப மைக்கூடுனா தமிழ்ல மைக்கூடு இருக்கு, இங்கிலீஷ் ஆன் இருக்குது. கொம்புல அரக்கு மை வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்ப எழுதுறதோ இல்ல முத்திரை போடுறதோ நடக்கும். அந்த கணக்கனுடைய மைக்கூட்டை உடைய ஒரு நபர் அங்க இருக்கிறார், வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் மத்த 5 நபர்கள் இந்த டெத்து, அதாவது கணக்கனுடைய மைக்கூடுன்றது அவங்களுக்கு புரியல, அந்த காரியத்தை சொல்றேன். இந்த நம்ம இன்னைக்கு பெண்ல எழுதுறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா மைய தொட்டு எழுதுவாங்க. நம்ம கண்மை கிடையாது, பிளாக்ல இருக்கிற இங்க் அது. அதை வச்சு என்ன பண்ணாங்க சொன்னா இறக வச்சியோ அதை வச்சு எழுதுவாங்க அந்த காலத்துல இல்லைங்களா? அப்போ அந்த காலத்துல எழுதுகோல் சொன்னா பெண், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க சொன்னா கொம்பு ஆட்டுடைய கொம்புல அந்த இங்கை நொப்பி வச்சிருப்பான். அவன் வச்சிருக்கிறதான் கணக்கன். கணக்கன் என்னங்க கணதில் என்ன தரதுன்னா அதுனா கந்தாயக்கனா இருக்கும், ஐ திங்க் கந்தாய காரணம் அப்படின்னு சொன்னா கணக்கு ஒரு பெரிய பெரிய ஜமீன்தார கீழே இதை பாக்குறாங்க. நம்ம வீட்டுல நம்ம இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஆடிட்டிங் பாக்குற நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப ட்ரெஷரை செக் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க, எவ்வளவு வரவு செலவுகள் இருக்குத பாக்குறவங்க இருப்பாங்க, அவங்கதான் கணக்கர்கள். அப்போ அந்த மாதிரி நபர் தான் அவர் தர்ஷனத்துல பாக்குறவர். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றாரு, அவர் 6 பேர் மொத்தம் வராங்க, ஒரு நபர் கணக்கனா இருக்கிறார், மத்த 5 பேர் நியாய தீர்ப்புக்காக வந்த ஏஞ்சல்ஸா இருக்கிறாங்க. அவங்க கையில டெத்து, அதாவது மரணத்துக்கான ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. வசனம் இங்க நம்ம தான் சொல்றோம் இல்லைங்களா, வெட்டுகிற ஆயுதங்களை கைகளை பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற மகிமை, எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயத்துல மகிமை எங்க இருக்கும், மகா பரிசுத்தத்துல கேருபீன் மேல இருக்குது. அப்போ ஆலயத்துல கேருபீன் மேலிருந்து அந்த மகிமை வெளியே வந்து இந்த தூதன் இருக்கிற இடத்துக்கு பேசுது. கீழே வாட்சி பாருங்க, 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி வாசலின் படியில சணல் அங்கி தரித்த தன் அறையில கணக்கோட மைக்கூட்ட வைத்திருந்த புருஷனை கூப்பிட்டு, அவர் எங்க இருக்கிறாரு சொன்னா ஆலயத்தின் வாசற்படியில, அங்க பிரகாரத்துல பலிப்பீடத்துக்கும்
உள்ளடை பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்டர்ல இந்த தூதன் நிக்கிறார். கரெக்டுங்களா? 3ஆம் வசனம் வச்சா உங்களுக்கு தெரியுதா? அப்போ தேவனுடைய ஆலயத்துல எது எங்கிருந்து வருது? இங்க பாருங்க, இங்கதான் வந்து தேவனுடைய மகிமை எங்க இருக்கும், அது எழும்பி இந்த இடத்துக்கு வருது. புரியுதா உங்களுக்கு? அவங்க நார்த் சைட்ல இருந்து வந்தாங்க 6 பேர். அப்போ இங்க இருக்கிற நபர்கிட்ட அது சொல்லுது, என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் நகரத்துக்குள்ள போ, பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள் நெத்தியில முத்திரை போடு, இல்லாதவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் முத்திரையின் தூதன் ஃபர்ஸ்ட் வராரு, பின்பதாக அந்த 5 தூதர்கள் போய் எல்லாரும் வெட்டுறாங்க. இதுதான் அங்க காண்பிக்கப்படுது. வச்சு பாருங்க, நான் இதுக்கே நேரத்தை எடுக்கல, நான் மெசேஜ் நிறைய இருக்குது, நான் இந்த விஷயங்கள் பைபிள்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். புரிஞ்சுதா? பேசுற விஷயம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது பழைய ஏற்பாட்டுல ஒரு நியமமா ஒரு தர்ஷனத்துல காண்பிக்கப்படுது. நியாய தீர்ப்பு வரும்போது என்ன நடக்குதுன்றத குறிச்சு காண்பிக்கப்படுது. நமக்கு தெரியும் முத்திரை அப்படின்னு சொன்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? முத்திரைன்றது என்னங்க? முத்திரைன்றது பரிசுத்தாவி. முத்திரைன்றது ஆக்சுவலா அந்த காலத்துல என்ன செய்வாங்க, அது பாதுகாப்பை குறிக்குது, ஓனர்ஷிப்பை குறிக்குது இல்லைங்களா உங்களுக்கு? அவ போய் சேர்கிற இடத்தை குறிக்குது இல்லைங்களா? அப்போ இந்த முத்திரன்ற விஷயம் இருக்குது, அடையாளம் ஒரு விஷயம் இருக்கு, 2 இருக்கா? மார்க் அண்ட் சீல், 2 விஷயம் இருக்கா? மார்க் ஆஃப் த பீஸ்ட், சீல் ஆஃப் த காட். நம்ம வாசிக்கிறோமா இல்லைங்களா? அப்போ மார்க் ஆஃப் த பீஸ்ட் மிருகத்துடைய அடையாளம், மிருகத்தின் முத்திரன் வரக்கூடாது, தமிழ்ல நம்ம தப்பா படிக்கிறோம். மிருகத்துடைய அடையாளம், தேவனுடைய முத்திரை. இந்த கடைசி நாட்கள்ல 2மே வருது. இது 2 எங்க இருந்து வந்துச்சு? ஆதியாகமத்துல தொடங்கி இருக்கணும் இல்லையா? புரிஞ்சா உங்களுக்கு? ஆதியாகத்துல தான் இது 2மே தொடங்குது. அப்போ ஃபர்ஸ்ட் அடையாளம் இடப்பட்ட நபர் யாரு? காயின் அடையாளம் இடப்பட்டான் இல்லைங்களா? மிருகத்தின் அடையாளம், மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்துடைய அடையாளம். அவன் மிருகமா இருந்தான், மிருகத்துடைய சந்ததியில இருந்தான், அவன் தனிமைப்படுத்தப்படுது. அடையாளம் எப்பொழுதுமே தீர்க்கதரிசனம் நம்ம எடுத்திருக்கோம், மெசேஜ் எடுத்திருக்கோம். அடையாளம் எப்பொழுதுமே அது செப்பரேட் பண்ணி காட்டுது. இப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதை நீ மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி என்ன அர்த்தம்? அதை செப்பரேட் பண்றீங்க, மெயினான இடத்துல செப்பரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அடையாளம் தான் மார்க் ஆஃப் த பீஸ்ட், மார்க் பண்ணி தனியா செப்பரேட் பண்றது. முத்திரைன்றது என்ன பண்ணுது? ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா? பாதுகாப்பை குறிக்குது, ஓனர்ஷிப்பை குறிக்குது, போய் சேர்கிற இடத்தை குறிக்குது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் அடையாளமா இருக்குது. உரிமையாளன் அப்படின்றத காட்டுதா இல்லையா? இப்ப இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இங்க கவனிங்க நல்லா, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இல்ல பாருங்க. முத்திரையை குறிச்சு நான் சின்ன சின்ன லைன் சொல்லிட்டு உங்களுக்குள்ள போறேன் பாருங்க. முக்கியமான விஷயத்தை மட்டும் காட்டுறேன். இப்போ கவனிங்க, எசேக்கியேல் 4 திருப்பி பார்ப்போம். அங்கே ஒரு அழகான ஒருத்தான காரியத்தை காண்கிறோம். அந்த வசனத்தில் இவ்விதமாய் காரியம் இதுக்கு முன்பு சம்பவித்ததுண்டோ என்று கேட்கிறார். உயரமான சுவற்றை பார்த்தான், அந்த நகரத்தில் செய்யப்பட்ட அருவருப்பைகளாக கண்டான். அந்த 4 புருஷர்கள் 5 புருஷர்கள் 4 புருஷர்கள் தீர்க்க சொல்றாரு. சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்து புறப்பட்டனர். அவருடைய எருசலேம் நகரம் முழுதும் சென்று யாவரையும் சங்கரிக்கும்படி புறப்பட்டு வந்தனர். அவர்கள் சங்கரிக்கும்படி போக முன்னர் அவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஏனெனில் தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த வெண்மையான ஆடையை தரித்த ஒருந்தர். எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? எசேக்கியேல் 9:4 என்ற தீர்க்கதரிசி. அந்த புருஷன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்தான், வெண்மையான ஆடை தரித்திருந்தான் என்று கூறியுள்ளது. முதலாவது, நீ தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியில் முத்திரை போடும் முன்னர் நகரத்துக்குள்ள போய் எவரையும் நீ சங்கரிக்க வேண்டாம் என்று கூறினார். இந்த பாயிண்ட தான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாச்சோம். 7வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுது? 4 தூதர்கள் பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? 4 காற்றுகளை பிடித்திருக்கிற தூதர்கள் பிடிச்சிருக்கும் போது இன்னொரு தூதன் கிழக்கிலிருந்து வரார். எங்கிருந்து வரார்? கிழக்கிலிருந்து தேவனுடைய முத்திரை கோளுடைய தூதன் வரார். அந்த தூதனும் இந்த தூதனுக்கு ஒப்பானவரா இருக்கிறார். இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கணக்கனுடைய மைக்கூட்டை உடனே ஒரு தூதன் இருந்தாரா? அவருடைய வேலை என்ன? முத்திரை போடுறது. யாரெல்லாம் அந்த இடத்துல ஜபிக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யமா இருக்கிறாங்களோ, அந்த கால செய்தி கேட்டிருக்கிறாங்களோ, அவங்க மேல முத்திரை போடுறது. அதே போல இங்க வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல இருக்கிற இந்த 4 தூதர்களை தடுத்து நிறுத்திருக்கிற தூதனும் இங்க முத்திரையின் தூதன் தான். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குது, எந்த காலத்துல நடக்குது அப்படின்னா, சரியா நம்ம காலத்துல நடக்குது. பாருங்க, உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அதன் பிறகு அவன் ஆயுதங்களை வைத்திருக்கிற 4 பேர்கள் புறப்பட்டு உள்ளே வந்து ஈவு இரக்கமின்றி யாவரையும் முழுதுமா வெட்டி சாய்த்து கொண்டே போனார்கள். புருஷர்கள், ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள் ஆகியோரில் கணக்குடைய மைக்கூட்ட இருந்த புருஷனை எவர்களெல்லாம் முத்திரையிட்டாரோ அவர்களை தவிர யாவரையும் வெட்டி போட்டனர். இந்த சம்பவம் பூமியில் வந்த நம்முடைய கர்த்தராகிய
கர்த்தரின் நாளுக்கு பிறகு நடந்தவையாகும். இது முன்னும் பின்னும் நடந்துட்டே இருக்குது. பைபிள்ல இருக்கிற ஒரு ப்ராஃபஸி, வசனம் சொல்றது இல்லைங்களா, ப்ராஃபஸி என்னங்க, அதுக்கு பிரைவேட் இன்டர்பிரேஷன் கிடையாது. தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு எந்த பிரைவேட் அப்படின்னு சொன்னா பிரைவேட் இன்டர்பிரேஷன் இல்ல. அது எப்பொழுதுமே காம்பவுண்ட் மீனிங் இருக்குது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் முன்னும் பின்னும் நடந்து கொண்டே இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் ஆக்சுவலி எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா எசேக்கியேல் காலையில நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து காலையில நடந்துச்சு. ஏன் இந்த காலத்துல நடக்கிறதுக்கு ஆவலா காத்து கொண்டிருக்குது இந்த பார்ட்டு. புரிஞ்சா? இது வரைக்கும் பேச புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க சகோதர, எதை உங்களுக்கு காண்பிக்க வரேன்னு சொன்னா தேவனுடைய வந்து செய்தியோட தலைப்பு நான் போட்டிருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் ஃபாலோயிங் டு த சீலிங் ஏஞ்சல். தேவனுடைய நியாய தீர்ப்பு யார ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா சீலிங் ஏஞ்சல் வரார், முத்திரையிடுற தூதன். கணக்கனுடைய மைக்குட்டையுடைய முத்திரை தூதன் இருக்காரு இல்லையா, அந்த தூதன் பின்பதாக யார் வந்தாங்க? யாருங்க வந்தாங்க? இப்பதான் வாட்ச் வரலைங்களா? கணக்கனுடைய மைக்கூட்டையுடைய தூதன் கூட 5 பேர் வந்தாங்க. அவங்க நியாய தீர்ப்பை கொண்டு வர்ற தூதர்கள். அதே போல இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிற 4 தூதர்கள் யாருங்க? நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாங்க. பூமியில நியாய தீர்ப்பை கொண்டு வந்தாங்க. வார்ஸ்னால பூமி அழிவு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பதாக யாரும் வந்ததுன்னு சொன்னா முத்திரையின் தூதன் புறப்பட்டு வந்தார். முத்திரையின் தூதன் புறப்பட்டு வந்தார். இதுதானங்க. அப்ப முத்திரன்றது என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, நல்லா பாயிண்ட கவனிங்க. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. கணக்குட மைக்கூட்ட வைத்திருந்தவர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறார். அவர் அடையாளம் போடுவதற்கு அதிகாரம் வசைகள் 9 எடுத்துக்கொண்டு நகரம் ஒன்று ஊருக்கு போய் செய்கிற சகல அருவருப்பிலிருந்து பெரும் மூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெத்தியில அடையாளம் போடு என்றார். முக்கியமான விஷயம் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. மைக்கூட்ட வைத்திருந்த வெள்ளையங்கி தரித்திருந்த ஒரு புருஷன் அது பரிசுத்த ஆவியை பிரதிநிதிப்படுத்துகிறது. அது ஹோலி கோஸ்டுக்கு அடையாளமா இருக்குது. புறப்பட்டு போய் நகரத்துக்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற எல்லார்களும் அடையாளம் போட்டான். இப்பொழுது மேலும் சொன்னார் என்பதை கவனிங்கள், முதிரையோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் எல்லோரையும் சங்கரித்து போடுகின்றார். அப்போ அங்க காண்பிக்கப்பட்ட அந்த நபர் பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கும் பட்சத்தில் திரும்ப வெளிப்படுத்த விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல காண்பிக்கப்பட்ட நபர் பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறார். அப்ப பரிசுத்தாவி தான் என்ன பண்ற, ஒரு காலத்துல முத்திரையின் தூதனா இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? சீலிங் ஏஞ்சலா இருக்கிறார். இது கீழே கவனிங்க. அதான் சொல்றேன், நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியான நம்மளுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார், எவிடன்ஸா இருக்கிறார். அப்போ அவர் தான் முன் அடையாளமா இருக்கிறாரு. முத்திரையிடப்பட்டதெல்லாம் ஓனருக்குரியது, அது அழிக்க கூடாதுன்றதுக்கு யார் அடையாளம், எது அடையாளமா இருக்குது? பரிசுத்த ஆவியின் முத்திரை அடையாளமா இருக்குது. அப்போ இந்த கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த நபரும் இங்க காண்பிக்கப்படுற நபரும் ஒருத்தர். சரி, இன்னொரு லைன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, முக்கியமான விஷயத்த காட்டுறேன், கவனிங்களா. இப்போ என்ன நடக்குது? இதே விஷயம் தான் முன்னும் பின்னும் பைபிள்ல நடக்குது. முதலாம் யாத்திரை நேரத்துல இஸ்ரேல் ஜனங்க எகிப்து வெளியே வந்தாங்களா இல்லையா? கவனிங்களா, வெளியே வந்தாங்களா இல்லைங்களா? வெளியே வரும்போது 10வது வாதம் என்னவா இருந்துச்சு? 10th வாதேந்திர என்ன கடதலை சங்காரா. 10வது சங்காரம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா தலைச்சின் பிள்ளை வாதையா இருந்துச்சு. தலைச்சின் பிள்ளை ஃபர்ஸ்ட் பார்ன் டெத் ஆச்சு இல்லைங்களா? முதற் பேரானாலும் மறிக்கிறதா இருந்துச்சு. அப்போ இதுக்கு முதற் பேரானாலும் மறிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா தேவன் மோசையை கூப்பிட்டு உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுங்க, நிலைக்கால்கள் மேல பூசுங்க, உங்களோட வீட்டு நிலைக்கால மேல பூசுங்க. நான் சங்கார தூதன் வராரு, வரும்போது அந்த அடையாளம் இடப்பட்ட அந்த வீட்டை தொடமாட்டாங்க. அடையாளம் இல்லாத வீட்டுல இருக்கிற எல்லா ஆண்களும் மிருக ஜீவன்கள்லயும் பறவைகள்லயும் எல்லாத்தையும் ஆடு மாடுகள்லயும் மனுஷர்களும் எல்லா தலைச்சன் பிள்ளையும். அப்போ இங்க என்ன காணப்படுதுன்னு சொன்னா மீண்டும் ஒரு முத்திரை காணப்படுது. அப்ப யாத்திரை முடிக்கிறதா நேரம் வரும்போது எகிப்து நியாயம் தீர்க்கப்படுது. எகிப்து நியாயம் தீர்க்கப்படுதா இல்லையா? எகிப்துல இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகள் நியாயத்திற்கப்பட்டாங்களா இல்லைங்களா? மீன்ஸ் அதுக்கு முன்பதாக 9 நியாய தீர்ப்புகள் எகிப்து மேல வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப 10th ஒன்னு கடைசியா எகிப்தை விட்டு வெளியே புறப்படுற நேரம் வந்துச்சு. யாத்திரையின் முடிவு நேரம் வரும்போது இங்க முத்திரையின் தூதன் வந்தாரு. அவர் யாருன்னு சொன்னா மோசேயுடைய செய்தியின் கீழாய் வந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு.
அடையாளமா கொடுக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? அப்ப அவன் வீட்டின் தலைவன் வந்து என்ன பண்ண சொல்றோம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பூசணும். ரத்தம் என்னவா இருக்குது, ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ அந்த பரிசுத்தாவிய முத்திரைய வீட்டு மேல பூசும் போது சங்கார தூதன் வர்றாரு. அதான் பஸ்கான்னு சொல்றோம். பஸ்கான்னு சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? பாஸ் ஓவர்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம்? பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா என்ன அர்த்தம்? கடந்து போறது. எங்க முத்திரையை பார்த்து கடந்து போறாரு, வீட்டுக்கு வராரு, முத்திரையை பார்த்து கடந்து போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் சங்காரத்துக்கு முன்பதாக என்ன காணப்படுதுன்னு சொன்னா முத்திரை காணப்படுது. முத்திரையை கொண்டு வருது, முத்திரையின் தூதன் கொண்டு வரார். அண்ணா படிச்சா புரிஞ்சா இல்லைங்களா? இதே விஷயம்தான் ஆதியாகமத்துல ஆபிரகாம் கிட்ட நடக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ண சொன்னா, நான் அந்த வசனத்தை காட்டுறது பாருங்க, மேல வசனத்தை காட்டுறேன் பாருங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் விருத்த சேதனத்தினாலே விருத்த சேதனம் இல்லாத காலத்திலும் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். அபிரகாமுக்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டுச்சு, அதான் விருத்த சேதன முத்திரையா இருந்துச்சு. இந்த முத்திரை பெற்ற ஒரு நபர் நேரத்துல வரும்போது அபிரகாம் அவருடைய சந்ததி முத்திரைக்குள்ள வந்தாங்களா இல்லையா? உங்களதான் கேட்கிறேன். தேவன் என்ன பண்ணாரு, அபிரகாமுக்கும் சந்ததிக்கும் முத்திரையை கொடுத்தாரு. இதான் அந்த முத்திரை. அடைந்த விசுவாசத்தினால அடைந்த நீதிக்கு முத்திரையாக, அந்த முத்திரையை விருத்த சேதனம் தான், விருத்த சேதன அடையாளம் தான். அப்ப விருத்த சேதனம் என்ன பண்ணி சொன்னா பாதுகாப்பா குறிக்குதுன்னு சொன்னேன், முடிக்கப்பட்ட பணியை குறிக்குதுன்னு சொன்னேன். இப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட எல்லாருமே அன்னைக்கு வந்த சோதோம் குமார அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. எப்போ சோதம் குமார அழிவு பின்னாடி வருது, அதுக்கு முன்பதாக இந்த அடையாளம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த முத்திரையில பாதுகாக்கப்பட்டாங்க வந்துச்சு இல்லைங்களா? அப்ப இந்த முத்திரையிடப்படுதல் அப்படின்றது ஆதியாகமத்திலே வருது இல்லைங்களா? நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் ஒரு நாட்கள் நடக்கும், சோதோமில நடந்தது போல மனுஷகுமாரோட வெளிப்படும் நாட்கள் நடக்கும். மீண்டும் நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எகைன் திரும்பவும் பரிசுத்தாவின் முத்திரையே கொண்டு வர தூதன் இருக்கிறார். நான் இது வரைக்கும் பிளைனா பேசி கொண்டிருக்கிறேன். இப்போ ஆக்சுவல் விஷயத்துக்குள்ள போலான்ற நினைக்கிறேன். முத்திரை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுங்க? சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாமா? அடுத்த விஷயத்துக்கு போலாமா? உங்களதான் கேட்கிறேன். சரி கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு போறேன். முத்திரைன்றது என்னன்றதை குறிச்சு நான் காட்டிட்டு உள்ள போறேன். கவனிங்க, ஒரு முத்திரை என்பது என்ன? வேதாகமத்தில் ஒரு முத்திரை என்று வருகிற முதலாவது இடம் என்னவெனில், முற்காலங்களில் ஜனங்கள் இப்பொழுது கல்வி கற்றிருப்பது போல அவர் கல்வி கற்பதற்கு முன்பு அவர்கள் வழக்கமாக இன்று நம்முடைய பெயரை பயன்படுத்துவதற்கு போல தன்னுடைய கையெழுத்தை இடுவதற்கு தன்னுடைய முத்திரையை பயன்படுத்தினர். ஒரு சீல், என்னுடைய அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிற ஒரு சீல் இருக்கும். என்னோட அதிகாரம் அதுல இருக்கும். நம்ம இதுதானே பார்த்தோம். எங்க பாக்குறோம்? அந்த ஆதியாகமத்துல யூதா வந்து தாமார் இடத்துல பிரவேசிக்கும் போது தாமார 3 அடையாளத்தை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? முத்திரை மோதிரம், ஆரம், கோல் இல்லையா? அப்ப அந்த கோல் நம்ம இந்த 3 என்னன்றத நம்ம பார்த்திருக்கிறோம். முத்திரை மோதிரத்தை யார் கேட்பாங்க? எதுக்கு? முத்திரை மோதிரம் என்னங்க? அதிகாரம். மீன்ஸ் ஒரு நபர் நம்ம இன்னைக்கு சைன் போடுறோம் இல்லையா, அந்த சிக்னேச்சர்னு அர்த்தம். சிக்னெட், இங்கிலீஷ்ல சிக்னெட் இருக்கும். அவங்க கையில என்ன பண்ண முத்திரை மோதிரத்தை வச்சிருப்பாங்க. அது மேல அவங்களுக்கு தனிப்பட்ட, நமக்கு சைன் போடுற மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட அடையாளம் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க சொன்னா, ஏதாவது வாங்குறதோ விற்கிறதோ ஆகும்போது, இல்ல உரிமையை காட்டுறது போகும்போது அரக்கு மைய வச்சு என்ன பண்ணுவாங்க சொன்னா, என்ன பண்ணுவாங்க? சீல் போடுவாங்க. மீன்ஸ் இது இவருடைய இது அப்படின்றத காட்டும் இல்லைங்களா? இப்போ இந்த தாமர் என்ன பண்றாங்க சொன்னா, என்ன கேக்குறாங்க? எந்த சீலை கேக்குறாங்க? அது யூதாவுடைய சீலை கேக்குறாங்க. எந்த வேசியும் சீலை கேட்க மாட்டான். எந்த வேசியும் சீலை கேட்பாங்களா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு வீட்டுல வந்து யாருக்கு அந்த முத்திரையை போடுற, கணவனுடைய முத்திரையை போடுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? நீங்க சொத்துலயா இருக்கட்டும், இல்ல ஏதாவது வந்து இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கட்டும், பிஎஃப்ல இருக்கட்டும், நாமினி யாருங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நாமினி இல்லைங்க. அவங்க தான் சைன் போட்டு வாங்க முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எங்க யார் போட முடியும்? ஒய்ஃப் போட முடியும், குழந்தை போட முடியாது. ஒய்ஃப் தான் போட முடியும். யார குழந்தைன்றாங்க? உள்ள குழந்தை கிடையாது, ஒய்ஃப் தான் போட முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப ஏன்னா மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட், மிஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட்ல மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் வராங்க. அது மாதிரி இவங்க அந்த மனைவி அப்படின்ற அந்த அதிகாரத்துக்கு மட்டும் உரிய அந்த சிக்னெட் முத்திரைய யார் வாங்குறது? தாமர் யூதா கிட்ட வாங்குறாங்க. இதான் முத்திரை. இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. முத்திரைன்றது பழங்காலத்துல சைன் போடுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பொருள். அப்ப அது சைன் போட்டா இது இவங்களுடையது சொல்லுது. இது முடிக்கப்பட்டுச்சு, இது யாரும் தொடக்கூடாது, தொட்டா அவங்க கிட்ட அதிகாரம் இவங்க மேல பாயுன்றத காட்டு.
காட்டுதா இல்லையா? இதான் இங்க சொல்லப்படுது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சில சமயங்களில் ரோமர்களும் முற்காலத்து யூதர்களும் முற்காலத்து கிழக்கத்திய தேசங்களும் அவர்கள் ஒரு மோதிரத்தில் தங்களுடைய முத்திரையை வைத்து அதை கொண்டு ஏதோ ஒன்றின் மீது முத்திரையிடுவார்கள். அவர்கள் தன்னோட பேரை கையொப்பம் இடக்கூட போனால் அந்த முத்திரையை பயன்படுத்துவார்கள். ஒரு முத்திரை என்பது உண்மையான வாக்குமூலமா இருக்கிறது. போனஃபைடு ஸ்டேட்மெண்ட். போனஃபைடு ஸ்டேட்மெண்ட்னா முடிஞ்சிடுச்சு நாங்க கொடுக்குறோம். நீங்க இன்டர்ன்ஷிப் எல்லாம் போகும்போது காலேஜ்ல கொடுப்பாங்க போனஃபைடு சர்டிபிகேட் தருவாங்களையா? எதுக்கு? இவன் காலேஜ்ல படிச்சிருக்கிறாங்க, இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலேஜ் சைட்ல இருந்து கொடுக்குற சர்டிபிகேட் தான் அது, இல்லைங்களா? அப்போ இந்த முத்திரைன்றது நாங்க மோனஃபைடு ஸ்டேட்மெண்ட், இது முடிஞ்சு, இது ஒரு உரிமை, இந்த இடத்துக்கு உரிமையானது இது அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்லப்படுறது. இப்போ இதுதான் வந்து என்ன சொல்றது சொன்னா, நம்ம எசேக்கியேல் புத்தகத்திலயும் பாக்குறோம், ஆபிரகாம் இடத்துல பாக்குறோம், யாத்திரையின் தொடக்கத்துல பாக்குறோம், அடுத்துதான் இன்னொரு இடத்துல பாக்குறோம். நாம எங்க இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நிழல்களும் இந்த கால புதிய ஏற்பாட்டின் நிஜங்களா இருக்குது, இல்லைங்களா? ஈவன் இயேசு கிறிஸ்து காலத்துல நடந்த விஷயமே இந்த காலத்துடைய நிஜம்தான். இயேசு கிறிஸ்து மணவாளனா இருக்கிறார், அவரோட சரீரம் வார்த்தையா இருக்குது, இல்லையா? அப்போ அந்த சரீரம் இன்னைக்கு அது வேர்டா இருக்குது. இப்ப கிறிஸ்துவின் சரீரம் இன்னைக்கு என்னவா இருக்குது? கிறிஸ்துவின் சரீரம் யாரு? பிரைடு, மணவாட்டி தான். கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட சரீரம் நியாய தீர்ப்புகளா வச்சு, இல்லையா? அப்ப அந்த அடையாளத்தின் மூலம் மணவாட்டி நியாய தீர்க்கப்பட்டான்றதுக்கு அது ஒரு அடையாளமா இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ பழைய ஏற்பாடு முதற்கொண்டு எல்லாமே அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எதுவா இருக்குது? புதிய ஏற்பாட்டுக்கு என்னவா இருக்குது? முன் அடையாளமா, முன் நிழலா இருக்குது. அப்போ நிஜம் இல்லாம என்ன இருக்காது? பழைய ஏற்பாட்டுல அந்த நிழல்கள் இருக்குன்னா புதிய ஏற்பாட்டுல தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். அப்ப புதிய ஏற்பாட்டுல கண்டிப்பா முத்திரையும் அந்த நியாய தீர்ப்பின் தூதர்களும் இங்க இருக்கணும். நான் அதை தான் உங்களை காட்ட வரேன் இந்த நேரத்துல. இன்னும் நான் பாயிண்ட்டுக்கு வரல, முக்கியமான விஷயத்துக்கு வரல, கவனிங்க நல்லா. முக்கியமான விஷயத்த சொல்ல முக்கியமான காரியத்தை காட்டுற பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க் அண்ட் சீல். திருப்பதி சொல்றாரு, மார்க் என்பது வேறுபடுத்தி காட்டுது, செப்பரேட் பண்ணி காட்டுது. ஒரு முத்திரை என்பது சொந்தத்திற்கான ஓனர்ஷிப், சொந்தத்திற்கான அடையாளமா இருக்குது. இது என்னுடையதுன்றது, என்னோட அதிகாரம் அதுல இருக்குதுன்றது மோனஃபைட் ஸ்டேட்மெண்டா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாட்சோம். அப்ப அது ரெண்டு இருக்குது. கடைசி காலத்துல ரெண்டு வரப்போகுது. ஒன்னு என்னவா இருக்குது? மார்க்கா இருக்குது, இன்னொன்னு என்னவா இருக்குது? சீலா இருக்குது, இல்லைங்களா? சீல் தான் பரிசுத்தாவின் முத்திரை, சீல், இல்லைங்களா? அப்ப சீல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவின் முத்திரையா இருக்குது. இன்னொன்னு மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்துக்கான அடையாளமா இருக்குது, இல்லைங்களா? இது ரெண்டும் இந்த கடைசி நேரங்கள்ல நடக்கிற விஷயங்களா இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம்? சரி, இப்ப கவனிங்க, அடுத்த விஷயத்துக்கு மட்டும் காட்டுறேன். இந்த இரண்டு அடையாளம் மற்றும் முத்திரைகள் ஆதியாகமத்தில் தான் தொடங்கினது என்பதை கண்டுகொள்கிறோம். அது வேதாகமத்தின் ஊடாக வந்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் முடிவடைகிறது. எங்க முடியுது? புக் ஆஃப் ரெவலேஷன்ல. நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எந்த நாட்களின் ஜனங்களா இருக்கிறோம்? ஆதியாகமம் என்ன புஸ்தகமா இருக்குது? வெளிப்படுத்தும் விசேஷம் புஸ்தகமா இருக்குது. புக் ஆஃப் ஹார்வெஸ்டா இருக்குது. நம்ம ஹார்வெஸ்ட் பீப்புளா இருக்கிறோம், அறுவடையின் ஜனங்களா இருக்கிறோம். ஆதியாகமத்துல போடப்பட்ட வித்துடைய அறுவடையா நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? கிறிஸ்துவாகிய அந்த வித்து போடப்பட்டு இனி பலன்கள் நம்ம இருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ இந்த வெளிப்படுத்தும் விஷயத்துல எகைன் அந்த சீல் காணப்படுது. அதான் உங்களுக்கு சொல்ல வர, வெளிப்படுத்தும் விஷயத்துல தான் ரெண்டு முடிவடையுதுன்றத சொன்னேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய முத்திரையானது பரிசுத்த ஆவியாகும். அவர் நம்ம முத்தரித்த நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு பாருங்க, தேவனுடைய முத்திரையானது பரிசுத்த ஆவியாகும், நீங்கள் யாவரும் அறிவீர்கள் அல்லவா பரிசுத்த ஆவிய தேவனுடைய முத்திரை என்று. இப்போ வெளிப்படுத்தும் விஷயம் இந்த எசேக்கியேல்ல பார்த்தோம். எசேக்கியேல் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் நகரம் உருவ போய் இந்த பாவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு, நெற்றிகளை அடையாளம் போடுன்றார். இது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தும் விஷயம் 9ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், 1 முதல் 4. இப்ப அவருடைய யாவரும் நெற்றிகளில் முத்திரையை பெற்றிருந்தார்கள் என்று கண்டறியலாம். எங்க பெற்றிருக்காங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்கோட், கேட்பரி சாக்லேட்ல இருக்கு பார்கோடுன்றாங்க, இல்லைங்களா? WWWன்றாங்க, இல்லைங்களா? இதெல்லாம் முத்திரை கிடையாது. ரியல் சீல் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, ஒண்ணு பரிசுத்தாவின் முத்திரையா இருக்குது, அதுதான் தேவன முத்திரை. மிருகத்தின் அடையாளம்ன்றது அதை புறக்கணிக்கிறதா மிருகத்தின் அடையாளம், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு விஷயம் தான், இல்லைங்களா? கள்ள நோட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல. உண்மையான நோட்டுடைய ஏதோ ஒரு கூடுதலோ குறைவோ, அதுதான் உண்மையான நோட்ல இருக்க வேண்டியது. கவர்மெண்டால விடப்பட்ட உண்மையான நோட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுல ஏதாவது ஒரு விஷயத்த ஆட் பண்ணும்போது, அதை ஆட் பண்ணும் போதோ இல்ல குறைக்கும் போதோ என்ன ஆயிடுச்சு? அது
புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ மிருகத்தின் முத்திரைன்றது ஒரு தனியா இல்ல, தேவனுடைய முத்திரையை புறக்கணிக்கிறதா மிருகத்தின் முத்திரையா இருக்கு. அப்ப தேவனுடைய முத்திரைன்றது என்ன? பரிசுத்த ஆவி இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எல்லா காலத்திலும் பரிசுத்த ஆவி அந்தந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுதான் பரிசுத்த ஆவின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவின்றது ஆக்சுவல் மீனிங் சொன்னோம். பட் இந்த காலத்துல எப்படி நம்ம புரிந்து கொள்றது போது ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை என்ன பண்ணுங்க, இருதயத்துல விசுவாசித்து கிரியையில வெளிப்படுத்துறது தான் பரிசுத்த ஆவியாவும் அதோடைய பரிசுத்த ஆவி பெற்றதன் அடையாளமா இருக்குது. பார்த்தோமா இல்லைங்களா? சரி, இப்போ நெற்றிகளை அடையாளம் போடுன்றத தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு கீழே பாருங்க. அவர் உங்கள் நெற்றிகளில் ஒரு பொட்டு போன்ற ஒன்றை இடுவார் என்ற அர்த்தம் அல்ல. போட்டு பார்கோட் மாதிரி நம்ம சினிமால ஏஞ்சல் டிவில பார்த்தா பார்கோட் மாதிரி இருக்கும், கையில ஒரு பார்கோட் மாதிரி இருக்கும், அது கிடையாது மீனிங். சொல்றாரு திருவள்ளுவர் பாருங்க, உங்களுடைய நெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வெளிப்படுத்தலுக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? நீங்க ரிசீவ் பண்ற ரெவலேஷனுக்கு அடையாளமா இருக்குது உங்களுடைய நெற்றி அப்படின்னு சொன்னா, அவர் அடையாளம் போடுறாருன்னு சொன்னா, அவர் அந்த காலத்துல வெளிப்படுத்தப்படுற சத்தியத்தின் வெளிப்பாடு அவங்களுக்கான முத்திரையா இருக்குது இல்லைங்களா? வலது கைன்றது செயலுக்கு அடையாளம், வலது கைன்றது செயலுக்கு அடையாளமா இருக்குது. நீ பெற்ற வெளிப்பாட்டை கிரியையில வெளிப்படுத்துறதா அந்த கையில பெற முத்திரையா இருக்குது. ரெண்டு விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? ஒண்ணு என்னங்க, நெற்றிலனா நான் சொன்ன நியூ பர்த்ன்றது நாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தனிநபர் பெரும் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவா இருக்கு, இயேசு பரிசுத்த ஆவியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குதுன்னு பார்த்தோம். அதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடா இருக்குது, முத்திரையா இருக்குது. அந்த காலத்துக்கு சத்தியம் வெளிப்படுது. நீங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதான் என்னவா இருக்குது, முத்திரையா இருக்குது. இரண்டாவது, அது செயல வெளிப்படுத்தும் போது கையில பெற முத்திரையா இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுடைய கரமானது அதை குறித்து நீங்கள் கிரியை செய்வதை குறிக்கிறது. பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய அடையாளமா இருக்கிறது, அடையாளமாகும். அவரோட பெரிய முத்திரையை எடுத்து அவ்வாறு உங்களை குத்துவது அல்ல. குத்துறது கிடையாது, எடுத்து குத்தி வா இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை குத்துறது கிடையாது இல்லைங்களா? நம்ம பச்சை குத்துறதுக்கு ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்டு. கிறிஸ்தவர்கள் பச்சை குத்த கூடாது, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பச்சை கொடுத்து அந்நியானிகள் செய்யற பழக்க வழக்கங்களை நம்ம செய்யக்கூடாது. நம்ம கிறிஸ்துவத்துக்கு வரதுக்கு முன்பதாக செஞ்சிருக்கலாம், பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. கவனிங்களா? அப்ப தேவனுடைய முத்திரையை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துதல். இப்ப என்ன சொல்ற தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, 10 இயேசு பூமியில் போனதற்கு பிறகு தீத்து நாட்களில் அங்கே தான் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்ட வைத்துக் கொண்டு அந்த நபர் பரிசுத்த ஆவியானவர் தாமே எருசலேம் முழுவதிலும் உருவ கடந்து போய் உரிய மக்களின் மேல் அடையாளத்தை போட்டார். இப்பதான் ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கு வரேன். 7 சபைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. சபைக்காலம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். வந்த பின்னாடி நான் போய் உங்களுக்கு என்ன பண்றேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு சத்தியத்தில் நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்துல எடுத்து உங்களுக்கு பேசுவார் சொல்லிட்டார் இல்லைங்களா? இப்ப அதுதான் பேதுரு பெந்தகோஸ்தே நாள்ல எழுந்து, இவர்கள் மதுவெறி குடித்தவர்கள் அல்ல, பிடித்தவர்கள் அல்ல, பொழுது விடுந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது, யோவிலால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இது, அவர் வாக்குத்தத்தம் தான் இது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சொல்லி முடிச்ச உடனே இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெறாங்க. 120 பேர் பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெறாங்க. இதுதான் இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார். மத்தேயு 24 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்ட 3 கேள்விகள் இருந்துச்சு. என்ன கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு? என்னங்க, ராஜ்யம் எப்போது கிடைக்கும் 1, அப்புறம் உலகத்தின் முடிவு 2, வருகை 3 விஷயம். சூப்பர், கருத்துக்களை ஆசீர்வதிக்கிறேன். 1, அவங்க ராஜ்யத்தை கேட்கிறாங்க. 2வது, இவைகளாம் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகை என்றுதான் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றது. வருகைக்கான முடிவு என்ன? இந்த உலகத்தின் முடிவு என்ன? எருசலேம் அழிவை குறிச்சு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகணும்னு சொல்றாரா இல்லைங்களா? இப்ப இது எப்ப இயேசு கிறிஸ்து எப்ப பேசுறாரு? எப்ப பேசுறாரு? மரிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்பதாக பேசுறாரா இல்லையா? நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். பேசுறாரு. சரியா? 24 அதிகாரம் 7 முத்திரைகளா இருக்குதா இல்லையா? அந்த முத்திரைகள்ல தான் சொல்றாரு, நீ போய் எருசலேம்ல காத்துருங்க, வாக்குத்தத்தம் பண்ண உன்னதமான பலன் உங்க மேல வரும்னு சொன்னாரு இல்லையா? அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க சொன்னா, எருசலேம் விட்டு போயிடுங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்க, அழிவு கிபி 70 அழிவு வரப்போது, அழிவு வரதுக்கு நீங்க போயிடுங்க, எருசலேம் விட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. இப்போ இதை கேட்டு இங்க ஜோசிபஸ் எழுதுறாரு சொல்றாரு, கிபி 70 தீத்து அப்படின்ற டைட்டஸ் சீசர் எருசலேம் அழிச்சு போட்டார். தெரியுமா இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? எருசலேம் அழிவு வர்றதுல ஒரு கிறிஸ்துவனும் மாட்டலையா உள்ள? ஹிஸ்டாரிக்கலி ஒரு கிறிஸ்துவம் கூட உள்ள இல்ல. இயேசு கிறிஸ்து 24 அதிகாரத்துல சொல்லிட்டாரு, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது இருக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்.
இல்லைங்களா? வயல இருக்கிறவன் ஏதாவது எடுக்காதபடி எடுக்காம என்ன பண்ணாங்க, நீங்க ஓடி போங்கன்னு சொன்னாரு. எதை சொன்னாரு? எருசலேம்ல டைட்டா சொல்லாப்புறாரு. இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சத்தியம் வந்துச்சு, அவங்க ஏற்றுக்கொள்ள. நீங்க அதுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் மேலறைக்கு போய் முத்திரையை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப முத்திரையை பெற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த கணக்கனோட மைக்கூட்டை உடைய ஒருத்தர் தான் பெந்தகோஸ்தே நாள்ல இறங்கி வந்து அந்த 120 பேர் மேல என்ன பண்ணாருங்க, முத்திரை போட்டார். முத்திரை போட்டு அவங்களை அனுப்பினார். அதுக்கப்புறம் தான் கிபி 70 சங்கார தூதன் வந்து எருசலேம் முழுசும் அழித்து போட்டார். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதான் தெரியுது சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் எருசலேம் முழுவதிலும் உருவ கடந்து போய் உரிய மக்கள் மேல் அடையாளத்தை போட்டார். இது கீழே நீங்க வாட்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த காரியத்தை காட்டுற பாருங்க, முக்கியமான விஷயம். ஆனால் அவர் முத்திரைகளை அடையாளமிட்டார். முதலாம் முத்திரையானது எவ்வாறு காணப்பட்டது? பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டிருந்தனர். அவர்கள் கிரியைகள் கிறிஸ்துவின் கிரியைகளா இருந்தன. பழைய ஏற்பாட்டுல லிட்ரல் முத்திரைகள் காண்பிக்கப்பட்டுச்சு. லிட்ரலா முத்திரைகள் காண்பிக்கப்பட்டுச்சு பழைய ஏற்பாட்டுல. கரெக்டா? மாம்ச ரீதியாக காண்பிடுச்சு. அப்ரகாம் மாம்சத்துல விருத்த சேதனம் என்ற முத்திரை பெற்றார். இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து வெளியே வரும்போது, யாத்திரையில வரும்போது இந்த நிலைக்கால்கள் மீது முத்திரையை பெற்றாங்க. இல்லைங்களா? எசேக்கியேல் காலத்துல தரிசனத்துல பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுக்கு கணக்கனோட மைக்கூட்டை உடைய நபர் வந்து முத்திரை போட்டார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு வரும்போது அதுக்கான நிஜமான ரூபம் வருது. அந்த கணக்கனோட மைக்கூட்டை உடைய நபர் தான் பரிசுத்த ஆவி. அப்ப அது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா சபை காலங்கள்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவல் பாயிண்டிங் தான் வருது. சபை காலங்கள்ல தேவனுடைய 7 ஆவிகள் வருதா இல்லைங்களா? 7 ஆவிகள் வருது. 7 ஆவிகள் வந்து ஒரு காலத்துல இருக்கிறவங்கள முத்தரிக்கிறார். திருப்பதி சொல்றாரா இல்லைங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, முக்கியமான பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பாருங்க, வாங்க கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்ல திருப்பதி சொல்றாரு என்ன நடக்குது. 63வது என்ன சம்பவிக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து பார்க்கையில் இதோ அதோட திட்டம் உள்ளது. ஒரு காரியம் முதலில் சம்பவிக்கும் போது, ரொம்ப இம்பார்ட்டன், தயவு செஞ்சு கவனிங்கள, இம்பார்ட்டன் விஷயம். முத்திரையிலிருந்து வாசிக்கிறேன். இதோட திட்டம் உள்ளது. ஒரு காரியம் முதலில் சம்பவிக்கும் போது அது பரலோகத்தில் முதலில் அறிவிக்கப்படுகிறது. எந்த விஷயமும் எங்க வெளிப்படுத்தப்படுது? அதனால முத்திரையில் பரலோகத்துல திறக்கப்பட்டுச்சு. இந்த விஷயமும் எருசலேம் அழிவும் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஸ்பிரிட் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவி உலகத்துல யார் காண்பிக்கப்பட்டுச்சு? எசேக்கியேல் காண்பிக்கப்பட்டுச்சு. இல்லைங்களா? அது லிட்டரலா 587 நடந்துச்சு. இல்லையா? இயேசு கிறிஸ்து லிட்டரலி சொன்னாரு 70 அழிவை. கரெக்டுங்களா? சரி, இப்ப பாருங்க, திருப்பி சொல்றாரு ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட். எந்த முத்திரையை குறிச்சு பேசுறாரு? பேசுறாருங்க? ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. 7 முத்திரைகளை குறிச்சு பேசுறாரு. 7 சீல்ஸ் திறக்கப்பட்டுச்சா இல்லையா? ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. அது என்ன? ஒரு ரகசியம் வெளியரங்கமாகிறது. முக்கியமான பாயிண்ட். ஒரு மிஸ்ட்ரி. முத்திரை திறக்கப்படுதுன்னா முத்திரை என்னங்க? சீல் பண்றது இல்லையா? சீல் பண்ணி உள்ள ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி லாக் பண்றது. இல்லைங்களா? அப்ப ஈஸ்டர் முத்திரைன்றோம். ஈஸ்டர் முத்திரைக்கு பின்பதாக மரணத்தை ஜீவனை குறிச்ச ரகசியம் அதுக்குள்ள இருந்துன்ற தீர்க்கதரிசி. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து ரோம முத்திரை வந்து அது ரோம முத்திரை யாரும் படிச்சு? இயேசு கிறிஸ்துடைய இந்த அவருடைய அந்த கல்லறை மேல போடப்பட்டுச்சு இல்லையா? யாரும் திறக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா உள்ள ஜீவனின் ரகசியம் வெளிப்படும் போது முத்திரை உடைக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்ப இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு ஒரு முத்திரை திறக்கப்படுகிறது. முத்திரை பின்பதாக என்ன இருக்குன்னு சொன்னா 7 முத்திரையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடா இருக்குது. 7 முத்திரைகள் என்ன இருக்குது? அப்ப ஒரு முத்திரை திறக்கப்படும் போது அவரை குறிச்ச வெளிப்பாடு வருது. அவரை குறிச்சு ஒரு வெளிப்பாடு வருது. கவனிங்க பாருங்க. வெளிப்படும் போது ஒரு ரகசியம் வெளியேறமா இருக்குது. ரகசியம் வெளிப்படும் போது எக்காலம் முழங்குகிறது. ரகசியம் வெளியாகும் போது எக்காலன்றது இங்க சொல்லப்படுறது சுவிசேஷ எக்காலத்தை குறிச்சு பேசுது. பின்பு 7ஆம் தூதனுடைய சத்தத்தை நாட்கள அவன் எக்காலம் ஊதும் போது, அப்போ தீர்க்கதரிசி வந்து எக்காலத்தை ஊதுனாரா இல்லையா? அப்ப இங்க சொல்லப்படுற எக்காலம் யூதர்களுக்கான எக்காலமா இல்ல சுவிசேஷ எக்காலமா? பழைய ஏற்பாட்டுல எக்காலம் இருந்துச்சா இல்லையா? நான் பழைய ஏற்பாட்டுல சொல்லணும், பைபிள் வாட்சதான் உங்களுக்கு தெரியும். நான் பழைய ஏற்பாட்டுல சொல்றேன். யாத்திரையில் இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது வெளியே வந்த என்னாகம புஸ்தகத்துல 2 வெள்ளி பூரிகைகளை ட்ரம்பட்ஸ் ரெடி பண்ணுன்னு சொன்னார். மோசேகிட்ட சொன்னார். பழைய ஏற்பாட்டுல எக்காலம் ஊதும் போது முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்காக சொல்லப்படுச்சு. ஒண்ணு, வார் டைம்ல எக்காலம் ஊதுவாங்க. வார் எக்காலம் ஊதும் போது இப்ப நம்ம சைரன் போடுறாங்களா இல்லைங்களா? 144 சைரன் போடும் போது ஏதோ வந்து இக்கட்டான சூழல் வந்திருக்குதுன்றதை காட்டுது இல்லையா? வார் டைம்ல எக்காலம் ஊதுவாங்க. புறப்பட்டு போகும்போது எக்காலம் ஊதுவாங்க. சபை கூடி வரைக்கும் எக்காலம் ஊதுவாங்க. நீங்க என்ன 10 வாசி பாருங்க, 10-14 வாசிங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கும். கவனிங்க நல்லா. அப்போ எக்காலன்றது ஒரு செய்தியை வெளியே கொண்டு வருது. அதெல்லாம் பவுல் சொல்றாரு எக்காலம் விலங்கா சத்தமிட்டால்
எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருப்பான். அப்ப எக்காலன்றது ஒரு செய்தியை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப 2 எக்காலங்கள் இருக்கு. மாம்ச யூதர்களுக்கு வர்ற எக்காலம், அப்ப யூதர்களுக்கு வெளிப்படுற இயற்கை எக்காலம் என்ன செய்யுது? எக்காலம் என்ன செய்யுது? யூதனை பாவ நிவர்த்திக்கு ஒண்ணு சேர்த்துது. யூத எக்காலம் 7ஆம் மாசம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை வந்துச்சா? 7 பண்டிகைல 5வது பண்டிகை எக்கால பண்டிகையா? அந்த எக்கால பண்டிகை 7ஆம் மாசம் 1ஆம் தேதி வரும்போது எக்காலம் ஊதுச்சு. ஒரு தூதர் ஒரு செய்தியால என்ன பண்றான்? நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் புறப்பட்டு போய் எக்காலத்தை ஊதுவான். அவன் என்ன பண்ணுவான்? எல்லா யூதர்களே பாவ நிவர்த்திக்காக தேவாலயத்துக்கு கூடிவாங்க சொன்னால. அப்ப இன்னைக்கு திரும்பவும் 7 எக்காலம் ஊதப்படுறது அரசியல் சம்பந்தமான தகராறையும் போரையும் குறிக்கும். பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் வார் பூமியில ஏற்படுது, எங்கேயாவது ஏற்படுதுன்னு சொன்னா யூதன் தேசத்துக்குள்ள போறான்றது அர்த்தம். புரிஞ்சா? இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப ஆனா ஸ்பிரிச்சுவல் காஸ்பல் ட்ரம்பட் என்ன பண்ணுன்னு சொன்னா சபையை உள்ள கொண்டு வருது, சபையை ஒண்ணு சேர்த்துது. பிசிக்கல் ட்ரம்பட் மாம்சரிதான ட்ரம்பட் என்ன பண்ணுது? இயற்கையில ஏற்படுற மாற்றத்தையும் அரசியல் ஏற்படுற மாற்றத்தையும் போரையும் குறிக்குது. ஸ்பிரிச்சுவல் ட்ரம்பட் சபையில ஏற்படுற மாற்றத்தை குறிக்குது. அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என்ன நடக்குது? எக்காலம் ஊதுகிறான், முடிவாக அவன் எடுக்கப்படுகிறான். முக்கியமா சரிங்க பாருங்க. ரகசியம் வெளிப்படும் போது எக்காலம் முழங்குகிறது, அதை ஒரு போர் உண்டாக்க அறிவிக்கிறது, வாத வீழுகிறது, சபையின் காலம் திறக்கப்படுகிறது. இப்போ ஒரே பேரலா எல்லா விஷயத்தையும் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன காணப்படுது? ஒரு முத்திரை திறக்கப்படுது, ஒரு ரகசியம் வெளியே வருது, எக்காலம் முழங்குது. எக்காலம் முழங்குன என்ன நடக்குது? வார் டிக்ளேர் ஆகுது, போர் அறிவிக்குது இல்லையா? எக்காலம் ஊதும் போது வார் டிக்ளேர் ஆகுதா இல்லையா? வார் டிக்ளேர் ஆகுது. அதுக்கப்புறம் சபையின் காலம் திறக்கப்படுகிறது. போர் எதற்காக? அந்த சபையின் தூதன் முழுவதும் வெளிப்படாத தேவ ரகசியத்தை பெற்றுக்கொள்கிறான். தேவ ரகசியத்தை பெற்றுக்கொண்டு தேவ ரகசியமானது அவனத்தில் அளிக்கப்பட்ட பிறகு அவன் ஜனங்களிடையே செல்லுகிறான். அந்த செய்தியை பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கிறான். எதை தொடங்குகிறது? ஒரு யுத்தத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை தொடங்குகிறது. அதன் பின் தேவன் அவருடைய செய்தியாளனையும் அக்காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் எடுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறார். பின்பு அந்த செய்தியை புறக்கணித்தவர்கள் மீது வாதை வர பண்ணுகிறார். தற்காலிகமான நியாய தீர்ப்பு இதுதான் இங்க நடக்குது. கீழமான முக்கியமான விஷயத்த சொல்றாரு பாருங்க. முடிவாக எடுக்கப்படுகிறான். அவன் மரித்த பிறகு வாத விழுகிறது, அவன் அழிகிறது, ஆவிக்குரிய மரணம். இது கீழேதான் முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, முக்கியமான விஷயத்த சொல்ற பாருங்க. இந்த ஆர்டரை எப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி? இந்த 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 வாதைகள், இதான ஆர்டர். நீ வாச்சிருக்கீங்களா? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே தான் நான் காட்டுறேன் பாருங்க. எப்படி எது ஆர்டர்ன்றதை மட்டும் சொல்றேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இந்த டிராயிங் எல்லாம் உங்களுக்கு காட்டணும், நான் அதை வச்சிருக்கேன் பாருங்க. கவனிங்க. சரி, நான் அதை எடுத்து காட்டுறேன். என்ன சொல்ற தீர்க்கதரிசி? 7 சபை காலங்களின் வியாக்கியானம்ன்ற புஸ்தகத்துல இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், காட்டுறேன். கவனிங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? ஏனைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள ஆராய மிகவும் அவசியமாகும். அப்படின்னா 7 முத்திரைகள், இந்த 7 சபை காலங்களின் வியாக்கியான புஸ்தகம் இருக்குது இல்லையா? இந்த புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் முக்கியமான உபதேசங்களை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. இந்த செய்தியில இருக்கிற முக்கியமா இந்த செய்தியை கம்பல்சரி வாசிக்கணும். இந்த செய்திக்கு ஒரு வருஷத்துல இருக்கிறவங்க இந்த செய்தி கம்பல்சரி வாசிச்சிருக்கணும். நீங்க வாசிக்கலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். எந்த உபதேச புரிதலும் உங்களுக்கு இருக்காது. இந்த செய்தி கம்பல்சரி வாசிச்சிருக்கணும். பாருங்க என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் சபை காலங்களிலிருந்து முத்திரைகள் வருகின்றன. 7 முத்திரைகளிலிருந்து எக்காலங்கள் வெளிவருகின்றன. எக்காலங்களிலிருந்து கலசங்கள் வெளிகின்றன. ஆர்டர் என்னங்க? ஃபர்ஸ்ட் சபை காலம், அப்புறம் முத்திரையிலிருந்து எக்காலம், எக்காலத்திலிருந்து
கலசங்கள், அதாவது வாதையில் கோப கலசங்கள். அப்போ இது எப்படி தொடருது இந்த விஷயம் சொன்னா, நான் முத்திரை வரது மட்டும் சொல்றேன். ஒரு சபைக்காலம் வருது. ஒரு சபைக்காலம் வரும்போது தேவன் ஒரு அந்த செய்தியாளனை கொண்டு வந்து ஒரு முத்திரை ஓபன் பண்றார். முத்திரைனா என்னங்க? ரகசியம். உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. 7 முத்திரைகள் ஒரு முத்திரையில ஒரு ரகசியம் இருக்குதா இல்லையா? நான் உங்களுக்கு தான் சொல்றேங்க. ஒரு ரகசியம் ஓபன் பண்ணி அது சுவிசேஷ எக்காலமா மாறுது இல்லையா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். தீர்க்கதரிசி வந்தார். தீர்க்கதரிசி வந்து அது வரைக்கும் அமைதியா இருந்துச்சு. அப்படியே பெந்தகோஸ்து சாதாரணமா போச்சு. அவர் வந்து அவருக்குள்ள அந்த ரகசியம் வெளிப்பட்ட பின்னாடி ஜனங்களுக்கு மத்தியில போய் இந்த சுவிசேஷ எக்காலத்தை அறிவிக்கும் போது அந்த ஜனங்கள்லாம் என்ன ஆனாங்க? நார்மலா இருந்தாங்களா? பெந்தகோஸ்து மத்தியில தீர்க்கதரிசி போய் பேசுறாரு. இந்த அந்நிய பாஷை வந்து பரிசுத்த ஆவி பெற்றதன் அடையாளம் அல்ல. ஒரே தேவன் தான். தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. பரிசுத்த ஆவியை குறிச்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு ஆக்சுவல் மீனிங்க முத்திரைகளுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியே போகும்போது ஜனங்கள் மத்தியில வார் நடக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு சபைக்காலம் வருது. அந்த காலத்துக்கான செய்தியாளர் புறப்பட்டு வராரு. ஒரு முத்திரை என்ன பண்ணுது? திறக்கப்படுது, உடைக்கப்படுது. முத்திரைகளுக்குள்ள ரகசியம் தான் சுவிசேஷமா இருக்குது. அந்த எக்காலத்தை கொண்டு போய் அந்த செய்தியாளர் ஜனங்கள் மத்தியில ஊதுறான். மீன்ஸ் போர் அறிவிக்கிறான். ஏற்றுக்கொண்டவங்க அந்த செய்திக்குள்ள முத்தரிக்கப்படுறாங்க. அந்த நோட்ஸ் எனக்கு கிடைக்கல. அந்த செய்திக்குள்ள அந்த ஜனங்கள் முத்தரிக்கிறாங்க. மீன்ஸ் அந்த செய்தியெல்லாம் பரிசுத்த ஆவியா இருக்குது. அவங்க அந்த முத்திரைக்குள்ள வராங்க. புரிஞ்சா உங்களுக்கு இது வரைக்கும்? அப்போ முத்திரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மேல வாதை விழுது. அதான் மரணம். அதான் வந்து நியாய தீர்ப்பு. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு. அப்ப ஒரு காலத்திலயும் ஒரு முத்திரையானதை போடப்படுறதுக்கு முன்பதாக ஒரு செய்தியாளன் புறப்பட்டு வரணும். இது வரைக்கும் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன காணப்படுது? ஒரு சபைக்காலம் தொடங்குது. சபைக்காலம் தொடங்கும் போது ஒரு செய்தியாளர் வராரு. ஒரு முத்திரை திறக்கப்படுது. அந்த முத்திரைக்குள்ள என்ன இருக்குது? எக்கால சுசேஷ எக்காலம் இருக்குது. அந்த சுசேஷ எக்காலத்தை ஜனங்கள் மத்தியில அறிவிக்கும் போது இப்ப சொன்னேன், ரோமன் கேத்தலிக் சர்ச் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. மார்ட்டின் லூதர் வந்தார், வேதத்தை வாசிச்சாரு. அவருக்கு ஒரு முத்திரை திறக்கப்பட்டுச்சு. இல்ல தேவ ரகசியம் திறக்கப்பட்டுச்சு. திறக்கப்பட்ட பின்பதாக அவர் சுசேஷ எக்காலத்தை ஜனங்கள் மத்தியில ஊதும் போது அப்படியே போர் அறிவிக்கிறார். யாருக்கு விரோதமா? ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு விரோதமா போர் அறிவிக்கிறார் இல்லையா? கரெக்டா? அப்ப ஜான் வெஸ்லி வராரு. அவரும் சுசேஷ எக்காலத்தை முத்திரை, அவருக்கு ஒரு முத்திரை திறக்கப்பட்டுச்சு. சுசேஷ எக்காலத்தை அறிவிக்கும் போது அவர் எதுக்கு விரோதமா போர் அறிவிக்கிறார்? லுத்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டா போர் அறிவிக்கிறாரா இல்லையா? கரெக்டா? இந்த கால செய்தியாளர் வராரு. திரும்ப வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு முத்திரை திறக்கப்படுது. அவரு ஒரு ரகசியத்தை கொண்டு போறாரு. ஜனங்கள் மத்தியில போர் அறிவிக்கும் போது பெந்தகோஸ்து மேல போர் அறிவிக்கிறார். அப்ப இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவங்க முத்தரிக்கப்படுறாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க மேல ஆவிக்குரிய நியாய தீர்ப்பு ஆகிய மரணம் வருது. ஏற்றுக்கொண்டவங்க மேல முத்திரை போடப்படுது. இதுதாங்க ஆஷுவல் நடக்குது. இப்ப என்ன எதுக்கு இது காட்டுறான்னு சொன்னா, ஒரு சபை காலத்தை காட்டி இந்த காலத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் பேசுறதை விட இந்த காலத்துல அது என்னவா இருக்குது அப்படின்றத குறிச்சு பேசுறதா இந்த பாயிண்ட் நான் காட்டினேன் உங்களுக்கு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாருங்க, புரஜாதி மனவெட்டி இதுதான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நல்லா கவனிங்களேன். ஒரு சின்ன லைன் மட்டும் காட்டுறேன். இந்த லைன் மட்டும் காட்டுறேன், கவனிங்க. சரி, இப்ப கவனிக்கிறீங்களா? பாருங்க, பாருங்க, யூத சபை காலம் இதான். முதல்ல எந்த காலம் இது? கரெக்டுங்களா? எபேஸ் சபை காலம் 53ல ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? நமக்கு தெரியும் சபை காலம் செய்த வாட்சிதான் உங்களுக்கு தெரியும். ஒரு சபை காலம் முடியும் போது இன்னொரு சபை காலம் ஸ்டார்ட் ஆகல. ஒரு சபை காலம் முடியும் போது இன்னொரு சபை காலம் ஸ்டார்ட் ஆகல. ஒரு சபை காலம் போய்கொண்டே இருக்கும்போது இன்னொரு சபை காலம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? இது எப்படி புரிந்து கொள்வதுன்னா, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துல கிருபையில வந்தாரா இல்லையா? நியாய பிரமாண காலம் வந்துட்டே இருக்குது. கிருபை வரும்போது கிருபையை அடாப்ட் பண்ணி வரல. யார் வரலங்க? பரிசேயரும் சதுசேயரும் கிருபையை அடாப்ட் பண்ணி வரல. ஏஜ் ஆஃப் த கிரேஸ், கிருபையின் காலத்துக்குள்ள வரல. நியாய பிரமாணம் அப்படியே போய்கொண்டேதான் இருக்குது. அது போய் கிபி 70ல நியாய தீர்ப்பை சந்திக்குது. ஆனா கிருபை அதுக்கு நடுவுல தொடங்கி அது ஒரு ட்ராக்க ஸ்டார்ட் பண்ணுது. புரிஞ்சா உங்களுக்கு இது பேசுறது? உங்கதான் பேசுறேன்.
ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் பேசுறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு புரியல நான் திரும்ப கேளுங்க. இம்பார்ட்டன்டான விஷயங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம். செய்தி வாட்சதான் உங்களுக்கு புரியும். எது எது எங்க போகுது? ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாண காலம் வருது. நியாயப்பிரமாணத்துல டைம் எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? கிருபை ஷிஃப்ட் ஆகணும், கிருபை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் கிருபை, அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக அவங்க டைரக்டா போறாங்க, ஸ்தாபனமாக்கி கொள்றாங்க. அடுத்த செய்திக்கு வரும்போது ஏற்றுக்கொள்ளாம நியாயத்திற்கு பாருங்கதான் ஜூயிஸ் ஏஜ் இல்லைங்களா? இது அப்படியே போதும். போதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? கிருபை வந்துச்சு. இதான் கிருபை. இதெல்லாம் கிருபையின் காலமா? புரியுதா உங்களுக்கு? வரும்போது இது ஓவர்லாப் பண்ணுது. எது ஓவர்லாப் பண்ணுது? இங்க புரஜாதி காலம் ஓவர்லாப் ஆகுது இந்த இடத்துல. அப்ப கிருபை இங்க ஸ்டார்ட் ஆன பின்னாடி இங்க சபை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அதனாலதான் நம்ம இங்க சொன்ன நானு இந்த சபை காலம் ஸ்டார்ட் ஆன பின்னாடியும் ஆதியில யூதர்களுடைய ஏஜ் புறப்பட்டு வந்துச்சா? அதனால யூதர்கள் துன்பப்படுத்தினாங்களா சபைய? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா யூதருடைய காலம் ஓவர்லாப் ஆயிட்டே போயிட்டே தான் இருக்குது. நடுவுல கிருபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எபேஸ் சபை காலம் வந்துச்சு, கிருபை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இவங்க இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பதிலா இங்கே நின்ட்டாங்க. இதுல எப்படியே போயிட்டாங்க? நியாய தீர்ப்பு கிபி நியாய தீர்ப்பு தாக்குச்சு. யார் நியாய தீர்ப்பு தாக்கலன்னு சொன்னா அடுத்த மெசேஜுக்குள்ள வந்தாங்க பாருங்க, அவங்க நியாய தீர்ப்பு தாக்கல. இது நீங்க நல்லா பொறுமையா பாருங்க. இப்ப எபேஸ் சபை காலம் வந்துச்சு, எபேஸ் சபை காலம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. செய்தி அடுத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க பெர்கம சபை காலம் ஷிஃப்ட் ஆகும்போது இவங்க இந்த இடத்துல ஸ்தாபனம் போய் நியாய தீர்ப்புக்குள்ள போயிட்டாங்க. இந்த இடத்துல இந்த செய்தி புது செய்தி வந்துருச்சு. அப்படின்னா ஒரு சபை காலம் 2 ஓவர்லாப்பிங் பீரியட கொண்டிருந்துச்சு. சொல்ல புரியுதா? ஒண்ணு அதோட தொடக்கம் முந்தி இருந்த சபையும் அதோட முடிவு பிந்தி வர்ற சபையும் இணைச்சது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதுதான் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் உங்களால புரிஞ்சு கொள்றதுக்கு முடியும். இப்ப இதுதான் காட்டுறேன் உங்களுக்கு. இது அப்படியே வந்துச்சுங்களா? இப்ப இங்க பாருங்களேன், லவோதிக்கேயா சபை காலம் வருது. இதுக்குள்ள பிலதெல்பியா சபை காலம் வருது. இந்த பிலதெல்பியா சபை காலம், பிலதெல்பியா என்னங்க பேர்? என்ன பிலதெல்பியா என்னங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், சகோதர சிநேகம்னு அர்த்தம். பிலதெல்பியா என்னங்க? சகோதர சிநேகம் அப்படின்னு அர்த்தம். ஆனா சகோதர சிநேகம்ன்றது இந்த காலம் தான். எந்த காலம்? லவோதிக்கேயா சபை காலம் தான் சகோதர சிநேக காலம். ஏன்னா இது பேர பிலதெல்பியான்றது பேர் என்னவா இருக்குது? சகோதர சிநேகம்னு அர்த்தம். ஆனா பிலதெல்பியா காலத்தை இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு காரியத்திற்கு சொல்றாரு. அது திறந்த வாசலின் காலம் சொல்லப்படுது. வசனம் வாசிக்கிறீங்களா? திறந்த வாசலை உண்டாக வைத்திருக்கிறேன் சொல்றாரா இல்லைங்களா? அப்போ வாசல் யாரு? யாருங்க? இயேசு கிறிஸ்து. திறந்த வாசல் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்னங்க? வார்த்தை திறக்கப்படுறதுக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், அவர் தான் வாசல். நானே வாசல் சொன்னாரா? அப்ப திறந்த வாசல்னா வார்த்தை திறக்கப்படுற காலம் வந்துருச்சு. அப்போ திறந்த வாசலின் காலம் இங்கதான் வருது. திரும்ப நவதிக காலத்துல வார்த்தை திரும்ப திறக்கப்படுறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. கரெக்டுங்களா? இங்கெல்லாம் வார்த்தை திறக்கப்படவே இல்லை. பார்ட் ஆஃப் த வேர்ட்ல தான் இருந்தாங்க இவங்க எல்லாமே. ஆனா ஒரு சபை காலம் 2 ஓவர்லாப்பிங் பீரியட பெற்றிருந்துச்சு. ஓவர்லாப்னா என்னங்க? தமிழ் இணைஞ்சு போச்சு. ஒரு ஸ்டெப் மாதிரி இணைஞ்சு போச்சு. இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்கு பிரத்யேகமா இருந்துச்சு. பிலதெல்பியா போகுது, திறந்த வாசலின் காலம் வருது இந்த இடத்துல இல்லைங்களா? வரும்போது இந்த இடத்துல பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவி ஊதுது. அடுத்த லைன் இங்க காட்டுறேன் பாருங்களேன். அடுத்த லைன் காட்டுறேன் பாருங்க. இப்ப கவனிங்க, இது முக்கியமா கவனிங்க. பிலதெல்பியா சபை காலம் போகுது, இது ஓவர்லாப் ஆகுது. கரெக்டுங்களா? இது லவோதிக்கேயா காலம் போகுது இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல பிலதெல்பியா காலம் போய்கொண்டே இருக்கும்போது சென்டர்ல இவங்க பரிசுத்தமாக்கப்படுதல் செய்தியோட வராங்க. யாரு? ஜான் வெஸ்லி டீம் பரிசுத்தமாக்கப்படுதலோட வராங்க. அப்ப அவங்க அதை தாண்டி எங்க போக வேண்டியதா இருக்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு போகணும். அவங்க போகாம டைரக்டா போயிட்டாங்க கிரியைகளை ஃபாலோ பண்ணி. அதுக்கு நடுவுல என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? பரிசுத்தாவின் அபிஷேக காலம் பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கதான் வருது. கரெக்டுங்களா? அப்போ இந்த பெந்தகோஸ்தே ஏஜ் எல்லாம் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டுச்சா? இங்கதான் போட்டிருக்காங்க. பரிசுத்தாவி ஊற்றப்படுது. லவோதிக்கேயா சபை காலம் வந்துச்சு. இந்த லவோதிக்கேயா சபை காலம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்குது. அவங்க எதுக்குள்ள போகணும்? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள போகணும். போறதுக்கு பதிலாக இங்கதான் என்னங்க? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்கதான் திறக்கப்படுது. இது லவோதிக்கேயாவுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன், ஃபர்தர் ஓவர்லாப்பிங் ஏஜ் தான் இந்த ஏஜ், பிரைட் ஏஜ். அதாவது இட்டர்னிட்டி, நித்தியம். கரெக்டுங்களா? இனி காலம் செல்லாதுன்ற அந்த ஏஜ். இது வரைக்கும் புரிஞ்சா? அப்போ லவோதிக்கேயாவுடைய ப்ரீவியஸ் ஓவர்லாப் வந்து பிலதெல்பியன் ஏஜ். அதோடைய ஃபர்தர் ஏஜ் எதுவா இருக்குது? நெக்ஸ்ட் ஏஜ் எதுன்னு சொன்னா மனவாட்டி ஏஜ் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பிலதெல்பியா இந்த இடத்துல ஸ்தாபனமா மாறிடுச்சு, இந்த இடத்துல ஸ்தாபனமா மாறிடுச்சு. இது வந்து லவோதிக்கேயா சபை காலத்துல பரிசுத்தாவி இறங்குது. இது 1906 வந்துச்சா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவி பூமிக்கு வந்தது எப்போ? 1906
6ஆம் வருஷத்துல வந்துச்சு இல்லைங்களா? தீர்க்கதரிசி காட்சிக்கு வந்தது எப்போ? மினிஸ்ட்ரிக்கு வந்தது. மினிஸ்ட்ரிக்கு வந்தது எப்போ? 1946. எத்தனை வருஷம் கேப்பு? இந்த இடம் தான் பெந்தகோஸ்தல் காலம். இந்த காலம் தான் இவங்க பெந்தகோஸ்தே லவோதிக்கேயா ஸ்தாபனம் ஆகாத காலம், பரிசுத்த ஆவிக்கான காலம் இதுதான். இப்ப தீர்க்கதரிசி ஒன்ஸ் என்ட்ராயிடார் உள்ள, என்ட்ரான பின்னாடி இவங்க ஸ்தாபனமா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? ஸ்தாபனமா மாற ஆரம்பிச்சாங்க. தீர்க்கதரிசி எக்காலத்தை முழங்க ஆரம்பிக்கிறார். இன்னொன்னு சொல்லணும்னு சொன்னா, ஆக்சுவலி பிலதெல்பியனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் இது இருக்கணும். கரெக்டுங்களா? பிலதெல்பியா எதை ஃபாலோ பண்ணிருக்கணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும் இல்லைங்களா? லவோதிக்கேயாவை இணைச்சிருக்கணும். லவோதிக்கேயா எதை கனெக்ட் பண்ணிருக்கணும்னு சொன்னா, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டிருக்கணும். பெந்தகோஸ்தக்காரங்க தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டிருக்கணும். தீர்க்கதரிசி மூலமா வர்ற ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கணும்? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள வந்து மனவாளனை ஏற்றுக்கொள்ற கூட்டமா இருக்கணும். அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அதான் பேசிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 1906 என்ன நடக்குது? பெந்தகோஸ்தே இல்லைங்களா? இந்த 46 வரைக்கும் பெந்தகோஸ்தே காலம் வருது, பெந்தகோஸ்தல் ஏஜ் வருது இல்லையா? இந்த 7 சபை காலங்கள்ல லவோதிக்கேயா காலத்தை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் பெந்தகோஸ்தல் ஏஜ். இது 2வது காலம் இங்கதான் இருக்குது. இது என்ன இருக்குது? 2வது காலம் 45 முடிஞ்சு 46ல இருந்து முடிச்சு 62 வரைக்கும் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க? பிரீச். இந்திய இடத்துல தீர்க்கதரிசி பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உபதேச ரீதியா மினிஸ்ட்ரிக்கு வராரா தீர்க்கதரிசி? இங்க புரியுதா இல்லைங்களா? அதுக்கப்புறம் 63க்கு அப்புறம் தான் இட்டர்னல் ஏஜ் வருது, நித்திய காலம் வருது, மனவாட்டி யுகம் இங்கதான் வருது. அப்படின்னா தீர்க்கதரிசி காலத்துல ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இது. கரெக்டுங்களா உங்களுக்கு? லவோதிக்கேயா தான் போயிட்டு இருக்குது. இப்ப மேல இருந்து இன்னொன்னு வந்துருக்குது. பிலதெல்பியா தான் போயிட்டு இருக்கு, மேல இருந்து இன்னொன்னு வந்துச்சு. லவோதிக்கேயா தான் போயிட்டு இருக்கு, மேல இன்னொன்னு வந்திருக்குது. இது உங்களுக்கு இது காட்டுறதுக்கு அடுத்த லைன் காட்டுறேன் பாருங்க, புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப புரியும். 6th சர்ச் ஏஜ். கரெக்டுங்களா? 6th சர்ச் ஏஜ் உடைய ஃபர்ஸ்ட் ஓவர்லாப். இவங்க ஸ்தாபனமா மாறிட்டாங்க. எதுக்கு போயிருக்கணும்? 7th போய் சீலிங் ஏஞ்சலை பெற்றிருக்கணும். அதான் இங்க காட்டியிருக்கேன். சீலிங் ஏஞ்சல் யாரு? சீலிங் ஏஞ்சல் யாருங்க? பரிசுத்த ஆவி தானே. பரிசுத்த ஆவி தானே முத்திரையின் தூதன். 1900 முத்திரையின் தூதன் வந்தாரா இல்லையா? வந்தாரா இல்லைங்களாங்க? முத்திரையின் தூதன் வரும்போது இவங்க இதை அடாப்ட் பண்ணிருக்கணும். பிலதெல்பியன் ஏஜ் வந்து இந்த அடாப்ட் பண்ணிருக்கணும். அடாப்ட் பண்ணாம ஓவர்லாப் ஆகி அப்படியே முன்னாடி ஸ்தாபனமா மாறிட்டாங்க, நியாய தீர்ப்புக்குள்ள போயிட்டாங்க. இந்த இடத்துல இங்க சீலிங் ஏஞ்சல் வந்தாரு. இங்க 7th சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சீலிங் ஏஞ்சல் எங்க வராரு? இந்த இடத்துல 1906 வந்து 1914 to 18 வரைக்கும் அங்கதான் வந்து எக்காலங்கள் இருக்கு. 5வது 6வது 7வது எக்காலம் வருது. எக்காலம் எது? என்ன அர்த்தம்? உலக யுத்தத்துக்கு அடையாளம். 3 ஐயோக்கள் இருக்கா? முதல் ஐயோ என்ன? முதலாவது உலக யுத்தம். 2வது ஐயோ என்ன? 2வது உலக யுத்தம். 3வது ஐயோ 3வது உலக யுத்தம் இல்லையா? முதலாவது உலக யுத்தம் எங்க நடந்துச்சு? 1914 to 18 வரைக்கும். அந்த உலக யுத்தம் வர்றதுக்கு முன்பதாக 1906 சீலிங் ஏஞ்சல் இங்க வந்தாரா இல்லையா? அதான் இங்க காட்டிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாயிண்ட் இன்னைக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ என்ன பண்றது? பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். பூமி வார் மேலும் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு, லிட்ரல் நியாயத்திற்கு வராம இருக்கிறதுக்கு சீலிங் ஏஞ்சல் வரார். அந்த சீலிங் ஏஞ்சலுடைய நோக்கம் 1,44,000 யூதர்கள் முத்தரிக்கிறதா அவருடைய நோக்கம். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு 1,44,000 பேர் எங்க வராங்க? மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக வர்றது இங்க தானாங்க 7th சர்ச் ஏஜ் வருது. 1963 தான் இட்டர்னிட்டி வருது. 6ஆம் சபை காலம் வருது. 6ஆம் சபை காலத்துக்கு அப்புறம் ஓவர்லாப்பாவே போய்கொண்டே இருக்கும்போது வேற ஒரு செய்தி உள்ள வந்துருச்சு இல்லையா? வேற செய்தி வந்திருக்கா? இது போய்கொண்டே இருக்கும்போது வேற ஒரு செய்தி உள்ள வந்திருக்கு. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ எங்க வந்துச்சு? வேற ஒரு செய்தி நித்தியத்திலிருந்து வந்திருக்குது. இதான் வந்து முத்திரை 1963ஆம் வருஷத்துல முத்திரைகள் இறங்கி வந்ததுக்கு அடையாளமா இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல என்ன காணப்படுது? சின்ன பிரிட்ஜ் காணப்படுது. 1946 இருந்து 63 வரைக்கும் தீர்க்கதரிசி மெசேஜை பிரீச் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப இந்த இடத்துலதான் இந்த லவோதிக்கேயா ஸ்தாபனமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இங்கிருந்து ஸ்தாபனமா மாற ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஏன்னா தீர்க்கதரிசி அவங்க என்ன பண்ணலாங்க? ஏற்றுக்கொள்ள. அப்ப அதுக்கு முன்பதாகவே சர்ப்பத்தின் வித்தை பத்தி, ஒன்காட குறிச்சி, ஞானஸ்தானத்தை குறிச்சி, ஸ்தாபனத்தை குறிச்சி எல்லா ரகசியங்களும் தீர்க்கதரிசி பேச ஆரம்பிச்சாரா இல்லையா? இதுதான் இந்த இடத்துல காணப்படுது. இங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவு நடக்குது. இதுக்கு முன்னதாக சீலிங் ஏஞ்சல் வந்துட்டார் பூமிக்கு. நம்ம அதுதான் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? பூமி 4 காற்றுகளை பிடித்திருக்கிற தூதன் வரும்போது ஒரு தூதன் என்ன பண்றாரு? கிழக்கு திசையிலிருந்து வந்த ஒரு தூதன் என்ன பண்றாரு? 4 தூதர்களை பார்த்து அழிக்காதீங்க,
தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீது அடையாளம் போட்டு தீர வரைக்கும் மரத்தை இதை சேதப்படுத்தாதீங்கன்னு சொன்னார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாருங்க? தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாருங்க? தேவனுடைய ஊழியக்காரன்றது வசனம் தீர்க்கதரிசி சொல்றாரு, செய்தி நீங்க வாசிக்கிறதே கிடையாதுன்றது தெளிவா தெரியுது. தேவனுடைய ஊழியக்காரன்றது வேதம் சொல்றது, தீர்க்கதரிசி சொல்றாரு, யூதர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள், மனவாட்டி அவருடைய ஜனமா இருக்குதுன்ற. யூதர்கள் என்னவா இருக்கிறாங்களா? தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்களா? மனவாட்டி இங்க சபை புரஜாதி சபை அவருடைய மனவாட்டி ஸ்தானத்துல இருக்குதுன்றார். அப்போ அந்த தூதன் வந்தது எதுக்காக சொன்னா, தேவனுடைய ஊழியக்காரராகிய 1,44,000 பேர் 7ஆம் அதிகாரத்துல தானே 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள முத்தரிக்கிறதுக்கு தான் அந்த தூதன் வந்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அதோட ப்ரீவியஸ் டைம்ல என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த இடத்துல சரியா புறஜாதி மனவாட்டியில முதல் பகுதியில பெந்தகோஸ்தே ஜனங்கள பரிசுத்தாவி விழுந்துச்சு. கரெக்டுங்களா? பரிசுத்தாவி விழுந்துச்சா இல்லைங்களா? நெக்ஸ்ட் 1,44,000 பேர் வரணும். 1,44,000 பேர் இன்னும் வரல, வந்திருக்காங்களா? ஆனா இவர் ஏன் இதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க இருக்கிறோம் 1963, நம்ம இங்க இருக்கிறோம், இந்த இடத்துல இந்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்க வந்திருக்கணும், நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு போறதுக்கு முன்பதாக ஏன் இங்கே வரணும்? அவரு இங்கே வராரு இல்லையா? 63 ஆயிடுச்சு. 63ல இருந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட காலம். மனவாட்டி எதுல இருக்கிறான்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலி நித்தியத்தை அனுமதிச்சுட்டு கொண்டிருக்கிற. ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி கிடையாது. புரிஞ்சுக்கலாம்? நித்தியத்துல செய்தி வந்திருக்குது இல்லையா? அப்ப வந்திருக்குது. இப்படி வரும்போது தான் இங்க பிரைடேஜ் போட்டிருக்கேன். பிரைடேஜ் தான் இங்க வருது. லவோதிக்கேயா ஸ்தாபனமா மாறின இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் பிரைடேஜ் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? அப்ப சபை ஒரு இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் இந்த இடத்துல யூதர்களுக்கான முத்திரையின் தூதர் யூதர்களாகிய 1,00,000 முத்தரிக்கணும். கரெக்டுங்களா? ஆனா தூதன் எங்க வந்துட்டாரு? முன்னாடி வந்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புறஜாதி கூட்டம் இருக்குது. இவங்களை ஃபர்ஸ்ட் முத்தரிக்கணும், அண்ட் தென் அவங்கள முத்தரிக்கணும். ஃபர்ஸ்ட் யாரை முத்தரிக்கணும்? புறஜாதி ஆகிய மனவாட்டியை முத்தரிக்கணும். அதுக்காக ஒரு தூதன் வர்றார். எப்படி அது நடக்குதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு முத்திரை திறக்கப்படுது, ஒரு செய்தியாளர் புறப்பட்டு போறார், அவங்கள முத்தரிக்கிறார். சரி, முத்தரிக்கிற ஒரு செய்தியை வெளிப்படுத்துறார். எக்காலத்தை ஊதும் போது ஒரு வார் நடக்குது. அப்பதான் தீர்க்கதரிசி சொன்ன, தீர்க்கதரிசி காட்சி கொண்டாரா? சுவிசேஷத்தை எக்காலத்தை எடுத்துக்கின்னு ஊதுனாரா? ஊதுன பின்னாடி இங்க ஒரு வார் நடக்குது. எங்க வார் நடக்குது? ஸ்தாபனங்கள் மத்தியில ஒரு வார் நடக்குது. ஜனங்கள் பிரிக்கப்பட்டு ஒரு கூட்டம் மேல வருது. இது அப்படியே ஸ்தாபனமா மாறிடுச்சு. இந்த கூட்டம் இந்த செய்தியின் கீழே முத்தரிக்கப்பட்டுச்சு. முத்தரிக்கப்படாம வாதம், ஸ்பிரிச்சுவல் டெத். பெந்தகோஸ்தே ஆவிக்குரிய விதத்துல மறிச்சிருச்சா? அதான் தீர்க்கதரிசி பெந்தகோஸ்தே இனிமேல் என்ன ஆகாது, வராது, எழும்பாதுன்னு சொன்னார் இல்லையா? அவன் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அதனால அந்த தீர்க்கதரிசி பெந்தகோஸ்தேக்காரங்களை அவரு காலத்துல புத்தி இல்லாத கன்னிகைன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம காலத்துல புத்தி இல்லாத கன்னிகை யாரு சொல்லுங்க? என்னங்க? ரெவலேஷனை ஏற்றுக்கொள்றவங்க எல்லாம் வராங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட், வார்த்தையின் முழுமையை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஏன்னா பெந்தகோஸ்தேக்கு இதோட முடிஞ்சிருச்சு காலம். எதோட முடிஞ்சிருச்சு காலம்? இந்த இடத்துல இதை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்படி இந்த தீர்க்கதரிசி இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு வந்து, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் இந்த காலத்துல ஸ்தாபனமா மாறுறாங்க. இந்த செய்தியின் கீழே வரணும், பார்ட் ஆஃப் த வேர்ட்ல கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல வர்றவங்க, இன்னும் காஸ்பல பிரீச் பண்ணிட்டு இன்னும் கதைய சொல்றவங்க கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த கூட்டத்தை இங்க ஒரு கூட்டம் வருது பாருங்க. இந்த கூட்டத்தை முத்தரிக்கிறதுக்கு தான் முன்னாடியே இந்த ஏஞ்சல் வந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? நான் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓவர்லாப்பிங் பீரியட் தான் இங்க காட்டியிருக்கேன். இங்க இன்னொரு காட்டுறேன். இப்போ புக்கு சீல் இங்க தான் ஓபன் ஆகுது. கரெக்டுங்களா? சீல்ஸ் ஓபன் ஆகுது. பிலதெல்பியன் ஏஜ் வரும்போது 1906 இருந்து 46 வரைக்கும் பெந்தகோஸ்தல் ஏஜ் வருது. தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 10:7 இங்கதான் நடக்குது. எங்கங்க? 63ல தான் 10:7 வருது. 7ஆம் சத்தத்தை வைக்காம தேவ ரகசியம் நிறைவேறுது. ஆனா அதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி சீல்ஸ் பிரீச் பண்ணாரா இல்லையா? ரகசியம் எல்லாம் எதுங்க? அதெல்லாம் தானே பிரீச் பண்ணார். முன்னாடி செய்திகள் தான் பிரீச் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? மிஸ்ட்ரீஸ் வர இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஃபுல்னஸ் இங்க தான் வருது. அப்போ இது வரும்போது புக் ஓபன் ஆகும்போது நித்தியம் இங்க வந்துருச்சு. லவோதிக்கேயத்துடைய செகண்ட் ஓவர்லாப் தான் இந்த பிரைடேஜ். ஃபர்ஸ்ட் ஓவர்லாப் தான் இந்த பிலதெல்பியன் ஏஜ் இல்லைங்களா? அப்ப லவோதிக்கேயாவுக்கான ஒரு சரியான டைம் பீரியட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் தான் அதுக்கான சரியான டைம் பீரியட். கேட்டுங்களா? இந்த சரியான டைம் பீரியடை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் லவோதிக்கேயா இதை நோக்கி போயிருக்கணும்.
அதை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க. சரி, அப்ப இந்த இடத்துல ஒரு கூட்டம் வருது இல்லையா, இவங்க ஸ்தாபனம் மாறிச்சு. இந்த இடத்துல ஒரு கூட்டம் தான் இந்த செய்தியில வந்த முதல் கட்ட ஜனங்கள். இன்னைக்குமே நாங்கள் சொல்றாங்க இல்லையா, அது ஏதோ சகோதர சிநேக செய்தியை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் அதுல வந்தாங்க. அப்ப அவங்க ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இங்க கம்மிங்க விசுவாசி இப்படி போயிருக்கணும் உள்ள, அதை ஏற்றுக்கொள்ளாம போறாங்க பாருங்க. அவங்க தான் முத்திரை இழக்கப்பட்டவங்க, அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் டெத் வருது. அதனாலதான் ஃபுல்லா சாப்பாடு ஏன் நான் கத்துறோம், புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கணக்கனுடைய மைக்கூட்டையுடைய தூதன் என்ன பண்றாரு, வராரு. இந்த காலத்துல வரும்போது வார் நடக்குது. எங்க நடக்குது, நான் ஆல்ரெடி இங்க இன்னொரு காரியத்தை காட்டுற பாருங்க, இங்க லைன் காட்டி முடிக்கிற பாருங்க. இந்த பரிசுத்தாவி இந்த 6th பிலதெல்பியன் ஏஜுக்கான ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல இருக்கா, எது பரிசுத்தாவி ஊற்றப்படுது. இந்த ஊற்றப்பட்ட பின்பதாக இங்கே பரிசுத்தாவி முத்திரை வருது. சபை காலத்துக்கான பரிசுத்தாவி முத்திரை வருதா இல்லையா, வந்து முத்திரைச்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க ஏற்றுக்கொள்ளாம போன பின்னாடிதான் இங்க 1914 to 18 என்ன வந்துச்சு, வார் எக்காலம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இவங்களுக்கான லைட் இது வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் 1939 46 வரைக்கும் வருது, இந்த இடத்துல வருது செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்ச உடனே தீர்க்கதரிசி காட்சிக்கு உள்ள வரார். அவர் வந்து செய்தியை பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இங்கே 2 வார் முடிஞ்சிருச்சு. முதல் ஐயோ ரெண்டாவது ஐயோ இந்த இடத்துல எங்க வந்துச்சு, இங்கே முத்திரையின் தூதன் வந்துட்டாருங்க, 1906 வந்துட்டாரு. இங்க இந்த பிலதெல்பியன் ஏஜுக்கு இங்க ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சு, இங்க பெந்தகோஸ்தேக்காரர்களுக்கு இங்க ஒரு நியாய தீர்ப்பு வந்துச்சு. யூதர்கள் தேசத்துக்குள்ள வராங்க. அப்போ இந்த செய்தியால வந்த உடனே அவங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும், இவங்க ஸ்தாபனமா மாறிட்டாங்க. இப்போ முத்திரை திறக்கப்பட்ட பின்பதாக இங்க ஒரு ஜன கூட்டம் வருது. அப்போ தீர்க்கதரிசி செய்தியை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா முழுமையான வார்த்தைக்குள்ள வரல. அதான் கன்னிகைகள் 10 கன்னிகைகள் இருக்கா, வசனம் சொல்ல 10 கன்னிகைகள் இருக்கா, 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். நான் அந்த செய்தியை நான் எடுக்கிறேன், அதான் நெக்ஸ்ட் செய்தியா இருக்க போகுது. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. ஏன் புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க சொல்லி பிரிக்கிறோம், எப்படி பிரிக்கிறோம்? இல்ல அந்த கதையில அந்த ஸ்டோரியில சொல்றேன், அந்த பேரபிள. கன்னிகை என்ன அர்த்தம், பரிசுத்தமாக்கப்பட்டவன் அர்த்தம், ஸ்தாபனம் கிடையாது. இது ஸ்தாபனம், அவங்க பரிசுத்தமானவங்க தான். கரெக்டுங்களா உங்களுக்கு? ஒரு பெண் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவளா இருந்தா என்ன இருக்கிறா, கன்னிகையா இருக்கிறான் இல்லைங்களா? 10 பேர் கன்னிகை தான், அப்ப அவங்க ஸ்தாபனம் கிடையாது. அது மூலமா புரிஞ்சல, பரிசுத்தமாக்கப்பட்டவள் அர்த்தம். தீர்க்கதரிசி கிளீன் என்ற வேர்ட்ல தான் என்ன வருதா, அந்த வெர்ஜினிட்டின்ற வார்த்தையே வருதுன்ற. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தமாக்கப்படுதல், சாண்டிபிகேஷன் வார்த்தையே வருது, கிளீன் என்ற வார்த்தையில வருது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆனா அதுல புத்தி இருக்கிறவங்க புத்தி இல்லாதவங்க எப்படி புரியுதுன்னு சொன்னா, எல்லாமே 10 பேரும் விளக்குல எண்ணெய் வச்சு வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு நேரம் வருது, ஒரு டைம் வருது, இதோ மணவாளன் வந்து விட்டான்ற டைம் வருது, நடுராத்திரி சத்தம், மிட் நைட் கிரை வருது. அந்த நேரம் வரும்போது இவங்க எல்லாம் தூங்குறாங்க, 10 பேரும் தூங்குறாங்க. அந்த நேரம் வரும்போது விளக்குகளை ஆயத்தப்படுத்துறாங்க. விளக்கு வெளிச்சம் எது காட்டும், விளக்கு வெளிச்சம் எதை காட்டுங்க, வெளிச்சம் எதுக்காக, பாதையை காட்டுறதுக்காக. கரெக்டுங்களா? அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணெயினால சத்திய வெளிச்சத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற எண்ணெயின் அளவை பொறுத்துதான் அவங்க வெளிச்சத்தை பார்க்க முடியும். கரெக்டுங்களா? அப்ப ஒரு கூட்டம் எண்ணெயின் அளவு கம்மி, அது வரைக்கும் என்ன இருக்குது, எப்ப வருகை வந்துச்சோ வருகைன்ற அந்த பாயிண்ட் வரும்போது தான் புத்தி இருக்கிறாங்களா புத்தி இல்லையான்றது புரியுது. அப்போ தீர்க்கதரிசி 10 கன்னிகைகள் செய்தியில வாச்சவங்க நிறைய பேரு பெந்தகோஸ்தக்காரர்களையும் ஸ்தாபனக்காரர்களையும் புத்தி இல்லாத கன்னிகைன்றாங்க. கிடையாது, அது அவங்க காலத்துக்கு பிலதெல்பியன் ஏஜுக்கு இவங்க புத்தி இல்லாதவர்களும் இவங்க புத்தி உள்ளவர்களா மாறிட்டாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இவங்க புத்தி இல்லாதவர்களும் இவங்க புத்தி உள்ளவர்களா மாறி இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப தீர்க்கதரிசி சொன்னது பெந்தகோஸ்தக்காரங்களா புத்தி இல்லாதவர்களா சொன்னாரு, தீர்க்கதரிசி செய்தியை ஏற்றுக்கொண்ட பின்னாடி. கரெக்டுங்களா? அப்ப தீர்க்கதரிசி வந்து போனபடி அவர் வந்த போனபடி இங்க 2 கூட்டம், இந்த செய்தி ஏற்றுக்கொண்டதுல 2 கூட்டம் இருக்குது, கன்னிகைகள், அவங்க ஸ்தாபனம் கிடையாது. அந்த 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் முத்திரையை பெற்றிருக்குது, ஒரு கூட்டம் முத்திரையே பெறல. புரிஞ்சா உங்களுக்கு? இதான் நான் 2 வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபூலிஷ் அண்ட் வைஸ் வெர்ஜின்ஸ் செய்தி எடுக்கிறேன். டிஃபரண்ட் என்ன, எது வந்து 2 பேரை பிரிக்குது? 2 பேரும் ஆல்லைட் கிடையாது, வேசிகள் கிடையாது. வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்துல வேசி இருக்கிறாங்களா?
மகா வேசிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க வேசிகள், அவங்க கிடையாது. ஸ்தாபனங்களை குறிச்சு பேசுறது அவங்க கிடையாது. இந்த செய்தியிலே நான் இந்த செய்தியில இருக்கிறோம், நாங்க கன்னிகையா இருக்கிறோம்னு சொல்ற கூட்டத்துல ஒரு கூட்டம் ஃபூலிஷ் வெர்ஜினாவும் ஒரு கூட்டம் வைஸ் வெர்ஜினாவும் மாறும். வைஸ் வெர்ஜின் வந்து பிகம் ஏ பிரைடா மாறும். ஃபூலிஷ் வெர்ஜின் என்ன கான்குபினா மாறிடும். கான்குபினா என்னங்க? அபிமான ஸ்திரீகளா மாறுவாங்க. அவங்க உபத்திரவ காலத்துக்குள்ள உள்ள பிரவேசிப்பாங்க. நம்ம இது எஸ்தர் புஸ்தகத்துல பாக்குறோமா? 127 நாட்டுல இருந்து அநேக பெண்கள் கூட்டப்படுறாங்களா? அதுல 120 பேர் கன்னி மாடத்துல கன்னி பெண்கள் கூட்டப்பட்டாலும் ஒருத்தி மட்டும் தான் என்ன ஆக முடியும்? ராணி ஆகணும். மத்தவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? ரிஜெக்ட் இல்ல, கான்குபின்ஸ் அபிமான ஸ்திரீகளா மாறிடுவாங்க. ராஜாவுடைய அரண்மனைக்கு போவாங்க அவங்க, ஆனா ராணி பதவி கிடைக்காது. கன்னி பெண் அல்லாதவ உள்ளே வரமாட்டா. அதை விட்டுருங்க. கன்னி பெண் அல்லாதவ உள்ளே வரமாட்டா. கன்னி பெண்கள்லாம் வந்தாலுமே, அவங்க கன்னிகளா இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்தானம் வந்து கான்குபின். கான்குபின் மறுமனை ஆட்டி என்ற ஸ்தானம் தான் கிடைக்கும். மனவாட்டி மனைவின்ற ஸ்தானம் எஸ்தருக்கு கிடைச்சது போல இந்த கால செய்திக்குள்ள வந்தாலுமே ஒரு கூட்டம் புத்தி இல்லாத கனியா போகுது. ஒரு கூட்டம் தான் என்ன பண்ணுது? மனைவி என்ற எஸ்தருடைய ஸ்தானத்துக்கு போகுது. கரெக்டுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் இங்க நான் இந்த காட்ட வர விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. நான் சின்ன சின்ன லைன் அந்த மெசேஜுடைய போக்கஸ், அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நீங்க வரும்போதுதான் புரியும். இந்த விஷயங்களை தியானிங்க. நம்ம ஒரு நாட்கள் அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க. நான் சின்ன ரீகால் மட்டும் நான் பார்க்க போறேன், காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன ரீகால் மட்டும் காட்டுறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் முத்திரனா என்ன? முத்திரனா என்னங்க? முத்திரைன்றது என்னங்க? பாதுகாப்பை குறிக்குது இல்லையா? முத்திரைன்ற பாதுகாப்பு இருக்குது, ஓனர்ஷிப்பை காட்டுது இல்லையா? அப்போ பைபிள்ல வந்து 2 காரியங்கள், முத்திரை அடையாளம், மார்க் அண்ட் சீல், 2 விஷயங்கள் இருக்கு. அது ஆதியாகமத்தில் தொடங்குச்சு, வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன பண்ணுவாங்க? அது முடிவடையுன்ற குறிச்சத்தை நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அப்ப நெக்ஸ்ட் ஒரு காலத்துல முத்திரையிடப்படல்ன்றது பழைய ஏற்பாட்டுல ஒரு அடையாளமா காட்டினேன் இல்லைங்களா? யாத்திரையில காணப்பட்டுச்சு. முற்புதாகிய அப்ரஹாமிட்ல முத்திரையிடப்படல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறையிருப்பின் நாட்கள்ல முத்திரையிடப்படல தர்ஷனமா காணப்பட்டுச்சு. இது எங்க ஆக்சுவலி எங்க ஸ்டார்ட்? முதலாவது சபை காலத்துல முத்திரை பெந்தவஸ்தானால முத்திரை இடைப்படல் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பு கிபி 70 நடந்துச்சு, டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட். அது எதுங்க? 2 சபை காலத்தை இணைக்கிற ஓவர்லாப்பிங் பீரியட். அது யூத சபையும் புறஜாதி ஆகிய சபையும் ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்போ ஒரு சபை காலம் வரும்போது ஒரு முத்திரை திறக்கப்படுது, ரகசிய வெளியாவது, ஒரு சபை கால தூதன் வராரு, சுவிசேஷ எக்காலத்தை ஊத்துறாரு, ஜனங்க மேல வாத விழுது, சரி போர் அறிவிக்குது. அப்ப ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த செய்தியாகிய பரிசுத்த ஆவியினால முத்தரிக்கப்படுறாங்க. முத்தரிக்கப்படாதவங்க நியாய தீர்ப்பு வருது. மீன்ஸ் நியாய தீர்ப்பு தூதம் வந்து ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள போறாங்க. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. 7ஆம் சபை காலம் வரும்போது தான் நான் இந்த காட்டினேன், மேல காட்டினேன். 7ஆம் சபை காலம் வரும்போது தான் என்ன நடக்குது? 1906 வந்து முத்திரையின் தூதன் பூமிக்கு வந்தாலுமே அவருக்கு பெரிய ஹியூஜ் ஒர்க் இருக்குது. முதலாவது ஒர்க் என்னங்க? இந்த கூட்டத்தை புறஜாதியாக 11வது மணி ஜனங்கள் வர போறாங்க, அவங்கள முத்தரிக்கணும். அதனால சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 11ஆம் மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு ஸ்டாப் ஆச்சுன்றது திருதர்சி. அதெல்லாம் வாசிக்கல, நிறைய விஷயங்கள் இருக்கு. 11ஆம் மாசம் 11ஆம் தேதி 11வது மணிக்கு அதை ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லப்படுது. 6வது எக்காலத்துல சொல்லப்படுது விஷயம் சொல்லப்படுது. ஏன் எதனால அப்படின்னும் போது 11வது மணியின் வேலை ஜனங்கள் வராங்க அப்படின்னா, தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில 4 வேலையாட்கள் 4 மணி நேரம் வந்த வேலையாட்கள் இருக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு, 2வது 12 மணிக்கு, அதுக்கப்புறம் 12 மணி, சரி 3, 6, 9, 11 4 மணி வேலையாட்கள். அப்போ வந்த ஆட்கள் இருக்கிறாங்க. 11வது மணி வேலையாட்கள் தான் கடைசி சபை காலத்துல ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்தை முத்தரிக்கணும். அதுக்கு முன்பதாக நியாயத்திற்கு பூமியை தாக்கி பூமியை அழிக்க கூடாதுன்றதுக்காக அந்த தூதன் வந்து ஸ்டாப் பண்ணார். அந்த முத்திரையின் தூதன் வந்து என்ன பண்ணாருங்க? ஸ்டாப் பண்ணி அவங்க மேல முத்திரை போடுறாரு. அப்ப அவங்க உள்ள பிரவேசிக்கிறாங்க. அண்ட் தென் யூதர்களுக்கு செய்திய போது யூதர்களும் இந்த செய்திக்கெல்லாம் முத்தரிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு முத்திரையின் தூதன் போவார். அதுக்காக தான் 1906 இந்த தூதன் என்ன பண்ணாருங்க? காட்சிக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. அப்ப இந்த சபை காலம் வரும்போது இந்த காலகட்டத்துல பரிசுத்தாவியுடைய முழுமையை ஏற்றுக்கொள்ளும். பார்ட் ஆஃப் த வேர்டை ஏற்றுக்கொண்டவங்க எங்க போவாங்க? ஸ்தாபனமா போய் கன்னி பெண்களா இருந்தாலும் கன்னிகைகளா இருந்தாலுமே அவங்க என்ன மாறிடுவாங்க? கான்குபென்ஸா மாறிடுவாங்க, அபிமான ஸ்திரீகளா மாறுவாங்களே தவிர மனவாட்டின்ற ஸ்தானத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பேசுறது இந்த விஷயங்களை வச்சு தியானிங்க. தீர்க்கதரிசியை குறிச்சு அநேக செய்திகள் கொடுத்திருக்காரு. மிருகத்தின் முத்திரை என்ற செய்தியை கொடுத்திருக்காரு. மிருகத்தின் முத்திரை தேவன் முத்திரை என்ற செய்தியும், மிருகத்தின் முத்திரையும் தேவன் முத்திரை என்ற 2 பார்ட் கொடுத்திருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்துலயும் இந்த விஷயம் நான் பேசுற விஷயம் இருக்கு. 10 கன்னிகைகள் என்ற செய்தியில இந்த விஷயங்களை பேசுறாரு. இது எல்லாத்தையும் இணைச்சுதான் கொடுத்தேன். நான் சின்ன லைன், நிறைய விஷயங்களை பேச முடியல. இந்த வரும் நாட்கள் இந்த காரியத்தை குறித்து பேச முடியும். தேவன் ஹெல்ப் பண்ணுவராக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களும் முன்னாள் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கிருபை நிறைந்த பரலோக பிதாவே,
எல்லாம் இருதயங்களை தாழ்த்திருக்க அந்த வேலையில ஜெபிக்கலாம். இந்த பேசப்பட்ட ஒரு காரியத்துக்காக பிரதர் ஆரோன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மகா இறக்கமும் ஏற்றமுள்ள தேவனே, மக்கள் சொல்கிறோம். இந்த ஒரே நாளில் கொண்டு வந்து இந்த வார்த்தைக்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபையும் இந்த வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவர் ஒவ்வொரு இதயங்களை சிறந்து கொடுத்தபடி ஆண்டவரே நாளில் கூட ஆண்டவர் பேசப்பட்ட அந்த முற்றிலும் காலை ஆண்டவரே அப்பா பழைய பாட்டில் கூட ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அது மாம்சத்துல ஆண்டவரே சரீரத்துல எடுப்பட்ட அந்த முத்திரையா இருந்தது. இந்த நாள்ல கூட ஆண்டவரே அது ஆவிக்குரிய சிந்தையில திறக்கப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அந்த முத்திரையா இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட முத்திரை ஆண்டவரே நாளோட செய்தி, இந்த காலத்துல கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீசஸ் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி நாங்கள் ஏற்றுக்கொண்டு